தமிழ் அன்பர்களுக்கு வணக்கம். யூவி ஆடியோடெக் கிரைம் நாவல் புக்கிற்கு உங்களை வரவேற்கிறேன். நான் உங்கள் பத்மஸ்ரீ. அனைவரும் அனைத்து செல்வங்களும் பெற்று நலமுடன் வாழ்க. இதுவரை நம் சேனலில் கதை கேட்டு லைக் செய்து கமெண்ட் செய்து சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்களுக்கும் இனி செய்யப்போகும் அன்பர்களுக்கும் எனது அன்பான நன்றிகள். திரு தேவிபாலா அவர்களின் படைப்பில் மறந்து போனால் இறந்து போவாய் என்கிற கிரைம் நாவலை தான் கேட்க போறீங்க. வாங்க கதைக்கு போகலாம். அத்தியாயம் 1. சக்கரவர்த்தி கூண்டுக்குள் அடைப்பட்ட மிருகம் போல அந்த அறையின் விஸ்தீரணத்தை கால்களால் அளக்கத் தொடங்கினார். அதிகபட்ச ஏசி இருந்தும் அவர் உடல் தகித்தது. வியர்வை மானாவாரியாக உடம்பு முழுக்க ஆக்கிரமிப்பு செய்திருந்தது. திறந்திருந்த கபோர்டை சாத்தினார். படுக்கையில் வந்து உட்கார்ந்தார். ஜக்கில் இருந்து குளிர்ந்த நீரை டம்ளரில் சரித்து மடமடவென தொண்டைக்கு அனுப்பினார். படபடப்பு அடங்கவில்லை. ஃப்ரிட்ஜை திறந்து சிவாஸ்ரீகளை கோப்பையில் கவிழ்த்து அருந்தினார். பைப்புக்கு தீ வைத்து ஓரத்து பல்லால் கடித்து கொண்டு டெலிஃபோனை அணுகினார். டயல் செய்து எதிர்முனையின் உயிர்ப்புக்கு காத்திருந்தார். குரல் கிடைத்ததும், ஹலோ, நான் சக்கரவர்த்தி பேசுறேன். நீதானே? இன்னைக்கு என்ன நாள் நினைவு இருக்கா? டிசம்பர் 15 என்றது எதிர்முனை. நான் மாசத்தையும் தேதியும் கேட்கல. நாள் ஞாபகம் இருக்கா? இல்ல. இடியட். இன்னைக்கு சேக்கப் ரிலீஸ் ஆகி வெளியே வர்ற நாள். இன்னும் கொஞ்ச நேரத்துல வெளி உலகத்தை பார்க்க போறான். சென்ட்ரல் ஜெயிலிருந்து விடுபட்ட அவன் உன்னையோ அல்லது என்னையோ தான் தேடி வருவான். என்ன செய்ய போற? சக்கரவர்த்தியின் கலவரம் எதிர்முனையை கூட தாக்கியிருக்க வேண்டும். பதிலே வரவில்லை. ஜாக்கிரதையா நடந்துக்கோ. பிரச்சனை எதுவும் இருந்தா எனக்கு ஃபோன் பண்ணு. ஓகே. ரிசீவரை அதன் இடத்தில் அமர்த்தினார். கண்ணாடி ஜன்னல் வழியாக வெளியே பார்வையை வீசினார். விடிந்து சற்று நேரமே ஆகியிருந்ததால் போக்குவரத்து சூடு பிடிக்கவில்லை. பனி கூட முற்றிலும் விலகாத காலையில் பேப்பர் போடும் பையன்கள், பால் பாக்கெட்டுகள் என்று ஆரம்பக்காரர்கள் சைக்கிளில் பறந்து கொண்டிருந்தார்கள். எதிலும் மனம் ஒட்டாமல் தவியாய் தவித்தது. ஜேக்கப் முதலில் எங்கே போவான்? அவனுக்கு சரியாக தெரிந்த இடம் இது ஒன்றுதான். நேராக வந்து விடுவானா? ஒருவேளை அங்கே போனால்? ஜேக்கப் முரடன். கேள்விக்கு சரியான பதில் கிடைக்கவில்லை என்றால் மூர்க்கமாக செயல்பட தொடங்கி விடுவான். ராதிகா உளறிவிட்டால்? பங்களாவில் ராதிகா மட்டும்தான் இருக்கிறாள். வேறு யாரும் துணை இல்லை. இவனது முரட்டுத்தனத்தை அவளால் எதிர்க்க முடியாது. ராதிகா வாய் திறக்க கூடாது. சகல உண்மைகளும் ஜேக்கப்புக்கு தெரிந்துவிடக்கூடும். உடனே செயல்படு. உடம்பின் ஒவ்வொரு செல்லும் அவசர கட்டளைக்கு அடிபணிய டெலிஃபோனை அணுகினார். ஹலோ, நான் சக்கரவர்த்தி. ராம்தாஸ் இருக்கானாங்க? கடமுடாவென்று ஏதோ சப்தித்து சின்ன சின்ன குரல்கள் உரசி கொண்டதை தொடர்ந்து டொடாக் என்ற ரிசீவர் உயர்த்தப்பட்டு, ராமதாஸ் பேசுறேன். உடனே வா. ரிசீவரை சாத்திவிட்டு காத்திருந்தார். அடுத்த 40 நிமிடத்தை முள்ளாக உணர்ந்தார். ஒவ்வொரு நொடியும் அபாயகரமாக இருந்தது. அத்தியாயம் 2. வாசலில் புல்லட் ஓய்ந்தது. 5வது நிமிடம் அந்த மொட்டை தலையன் நிதானமாக உள்ளே நுழைந்தான். இவனுக்கு ஹெல்மெட்டே வேண்டாமோ? தலையே ஹெல்மெட் போலதான் இருக்கிறது. என்ன விஷயம்? இன்னைக்கு என்ன நாள்னு நினைவிருக்கா தாஸ்? அந்த சேக்கப் விடுதலை தானே? வெகு சாதாரணமாக கேட்டான். புருவம் சுருக்கி அவனை பார்த்த சக்கரவர்த்தி, விடுதலையானதும் ஒண்ணு இங்க வருவான், இல்லைன்னா ராதிகாவை பார்க்க போவான். பயலை முடிச்சிடலாமா குரு? அது அவ்வளோ சுலபம் இல்ல தாஸ். அவனும் நம்ம போல புத்திசாலிதான். எந்த காயை எப்படி எப்ப நகர்த்தணும்னு அவனுக்கு தெரியும். உன் நாடியா வேலையை அவன்கிட்ட காட்ட முடியாது. நான் சொல்ல வந்த விஷயத்த கவனமா கேட்டுக்கோ. சொல்லுங்க. கரகரப்பான அவன் குரல் சரளை கற்களை மாவு மிஷினில் போட்டு அரைத்ததை போல் ஒலித்தது. ராதிகாவுக்கு எல்லா உண்மைகளும் தெரியும். நம்ம பொறுத்த வரைக்கும் அதுவே கொஞ்சம் ரிஸ்க் தான். ஒரு பொம்பளை கிட்ட ரகசியம் எத்தனை நாளைக்கு பாதுகாப்பா இருக்கும்? அதனால சேக்கப்புக்கு ஜெயிலிருந்து விடுதலை, ராதிகாவுக்கு உலகத்திலேருந்து விடுதலை. குரு, இது துரோகம். ஏன் தாஸ்? நேத்து ராத்திரி சுகம் இன்னும் மிச்சம் இருக்கா? ஆபாசமா பேசாதீங்க குரு. எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வாங்கிக்க. உடனே செயல்படு. சேக்கப் அவளை உயிரோட பார்க்க கூடாது. விடுதலையானதும் சேக்கப் அங்கதான் போவான்னு என்ன நிச்சயம்? அந்த பாம்போட கால் இந்த பாம்புக்கு தான் தெரியும் தாஸ். ஒரு தட்டில் சாப்பிட்டு ஒரே படுக்கையில் தூங்கினவங்க நாங்கள் 2 பேரும். கண்டிப்பாக சேக்கப் அங்கே தான் போவான். நம்ம ஜோவை அங்கே தான் அனுப்பியிருக்கேன். சரியாக 9 மணிக்கு சேக்கப் விடுதலையாகி வெளியே வருவான். அவன் எங்கே போகிறான்னு ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் தகவல் தரத்தான் ஜோ அவனை தொடர போகிறான். அதுக்குள்ளே ராதிகாவை நீ முடிக்கணும். சேக்கப் அங்கே வரணும். ஒரே கல்லில் 2 மாங்காய் நான் அடிக்கணும். கடகடவென சிரித்த சக்கரவர்த்தி மீதி லிக்கரையும் தொண்டைக்கு அனுப்ப ராம்தாஸ் அசையாமல் நின்றான். சக்கரவர்த்தி பீரோ திறந்து ஒரு கத்தை புது கரன்சிகளை எடுத்து தூக்கி போட்டார். இது அட்வான்ஸ் தான் தாஸ். வேலையை முடிச்சுட்டு மிச்சத்தை வாங்கிக்கோ. அந்த ராம்தாஸ்
ஒரு மாதிரி வெறுப்பாக சக்கரவர்த்தியை பார்த்துவிட்டு வெளியேறினான். வெளியே வந்து சாவி எடுத்து புல்லட்டிடம் கொடுத்துவிட்டு ஆத்திரத்தோடு உதைத்தான். இவனது கோபம் மோட்டார் சைக்கிளுக்கு இடம் மாற அது ராட்சச வேகத்தில் சீறியது. தெருமுனையில் இதன் வேகத்தில் 4-5 பேர் அலறி கெட்ட வார்த்தையில் திட்டுவது முதுகில் தேய்ந்தது. பிரதான சாலைக்கு வந்து வேகம் பிடித்தான். எல்டாம் சாலையில் நுழைந்து தேனாம்பேட்டையை தொட்டு சைதாப்பேட்டை வழியாக அசுரகதியில் இயங்கினான். காலை 8 மணி. பல்லவன் தனது இயக்கத்தை துவங்கியிருந்தது. வெளியூர் எக்ஸ்பிரஸ் வண்டிகள் சோர்வாக கடைசி நிமிடங்களில் கிண்டியில் நொண்டிக் கொண்டிருந்தது. வெயிலை காணவில்லை. மேக மூட்டம் சூழ்ந்து லேசான தூறல் ஆரம்பமாகியிருந்தது. கிண்டி தொழில்பேட்டை பகுதியில் வலப்பக்கம் முடித்து உள்நோக்கி வண்டியை செலுத்த தொடங்கினான். 15 நிமிட பிரயாணத்துக்கு பின் தாத்தாச்சாரி நகர் என்ற அந்த புறநகர் குடியிருப்பு பகுதிக்குள் நுழைந்து புல்லட்டின் வேகத்தை குறைத்தான். விட்டு விட்டு கட்டப்பட்ட வீடுகள். குல்முகரை வாசலில் அணிந்து கொண்டிருந்த அந்த சின்ன சைஸ் பங்களா முன் ஓய்ந்தான். இறங்கி கேட் திறந்து மறுபடியும் புல்லட்டை ஸ்டார்ட் செய்து உள்ளே அனுப்பினான். போகன் வில்லாக்கள் காய்ந்து போய் தரையை மெழுகியிருக்க போர்ட்டிகோவை விட்டு சற்று விலகி அந்த சந்தன நிற மெட்டட்டார் வேன் நின்று கொண்டிருந்தது. யார் வந்திருப்பது? சௌத்ரியா? கதவு சாத்தியிருக்க காலிங் பெல்லை அழுத்தினான். உள்ளே பச்சையின் ஓசை மெதுவாக தேய்ந்தது. அடுத்த நொடியின் முடிவில் கதவு திறந்தது. அந்த பருமனான பெண் எட்டி பார்த்தாள். ராதிகா இல்ல? அம்மா தூங்குறாங்க. அவளை விலக்கி கொண்டு சுவாதீனமாக உள்ளே நுழைந்தான். வேற யாராவது இருக்காங்களா? யாரும் இல்லை. வாசல்ல வேன் நிற்கிது. சௌத்ரி சாப் சாயங்காலம் வந்துட்டு ராத்திரி வெளியே போனாங்க. திரும்பியும் இன்னைக்கு சாயங்காலம் வருவாங்க. மாடி ஏறி நிதானமாக நடந்தான். படுக்கை அறை கதவு விரிய திறந்து கிடக்க கட்டிலில் மல்லாந்த நிலையில் உறங்கிக் கொண்டிருந்தாள் ராதிகா. மெல்லிய ஆகாய நீல நைட்டி என்னிடம் ரகசியம் இல்லை என்றது. கட்டிலில் வந்து உட்கார்ந்து கொண்டான் தாஸ். சக்கரவர்த்தி தந்த புது கரன்சிகள் இடுப்பில் உறுத்தியது. தூங்கும்போது கொலை செய்வது சுலபமா? இந்த மொசைக் மேனியை சேதப்படுத்த வேண்டுமா குரு? மானசீகமாக ஒரு வருத்தமும் ஆத்திரமும் எழ சிகரெட் ஒன்றை எடுத்து பற்ற வைத்து கொண்டான். புரண்டு படுத்த ராதிகா இன்னமும் தூக்கம் கலையாமல் இருக்க இன்டர்காம் அட்டாச்டு டெலிஃபோன் ஒலித்தது. அந்த ஒளியில் விழித்து கொண்டு விட்டாள் ராதிகா. சுவர் கடிகாரம் 9 முறை அடித்தது. பார்வையை திருப்பியவள் ராமதாஸை கண்டு புருவம் உயர்த்தினாள். இன்டர்காம் ரிசீவரை எடுத்தாள். அம்மா, அவுட் சைட் கால். யாரது? என் பர்சனல் நம்பர் தெரியாத ஆளா? சரி, கனெக்ட் பண்ணி கொடு. ரிசீவரின் வாய்ப்பகுதியை மூடிக்கொண்டு, எனக்கு பிடிக்கல தாஸ். எது ராதிகா? ஏன் அனுமதி இல்லாம என் பெட்ரூமுக்குள்ள நுழையிறது? நான் உனக்கு புதுசா ராதிகா? ஏதோ பேச வந்தவள் சட்டென நிறுத்தி, ஹலோ, எஸ், நான் ராதிகா தான். நான் சேக்கப் பேசுறேன் ராதிகா. இப்பதான் வெளியே வரேன். உன் டெலிஃபோனை மறக்கல. நான் அங்கதான் வந்துட்டு இருக்கேன். ரிசீவரை நழுவ விட்டாள் ராதிகா. அது தரை தொடாமல் அந்தரத்தில் ஊசலாடியது. ஹலோ, ஹலோ என்று ஜேக்கப்பின் குரல் மழைக்கால தவளை போல் கத்தியது. ரிசீவரை எடுத்து அதன் இடத்தில் அமர்த்திய ராம்தாஸ் நடுங்கும் ராதிகாவை பிடித்து கட்டிலில் அமர்த்தினான். யாரு? சேக்கப்பா? ஆமா. மறுபடியும் டெலிஃபோன் ஒலித்தது. இம்முறையும் சேக்கப். ராதிகா படபடப்புடன் ரிசீவரை வெளியே வைத்துவிட்டு, நான் இந்த ரூமை விட்டு உடனே போயாகணும் தாஸ், ப்ளீஸ். அவள் வேகமாக நடக்க தொடர்ந்தான் ராம்தாஸ். ஏன் இப்படி நடுங்குற ராதிகா? வேலைக்காரி வந்து எட்டி பார்த்தாள். ஜமுனா, இன்னைக்கு உனக்கு லீவு. நீ வீட்டுக்கு போகலாம். அம்மா, நாஸ்தா? இடியட், சொன்னது செய்தி. நாளைக்கு காலையில நீ வந்தா போதும். அந்த ஜமுனா பயத்தோடு விலக, என்ன பயம் உனக்குன்னு கேட்டேன். உயிர் பயம் தாஸ். சேக்கப் இங்க வந்துருவான் இன்னும் கொஞ்ச நேரத்துல. என்னை சும்மா விட மாட்டான். அதுக்குள்ள இந்த இடத்த விட்டு நான் போயாகணும். ஏன் ராதிகா? கதை சொல்ல எனக்கு நேரம் இல்லை தாஸ். நீ புறப்படு. என்னை தொந்தரவு செய்யாத தயவு செய்து. ராதிகா, ப்ளீஸ் வெளியே போ தாஸ். என்னை இங்க அனுப்பினது யார் தெரியுமா ராதிகா? யாரு? பொறுமை இழந்து புறப்பட்டது கேள்வி. நம்ம குரு சக்கரவர்த்தி தான். சக்கரவர்த்தி? எஸ். உன்னை சேக்கப் கிட்ட இருந்து மீட்க தான் என்னை அனுப்பினார். ஓ, தேங்க்யூ தாஸ். நாம 2 பேரும் இப்ப எங்க போறோம்? அவசரமாக கேட்டாள் ராதிகா. 2 பேரும் இல்ல ராதிகா, நீ மட்டும்தான் போக போற. புரியல தாஸ். உன்னை மட்டும் அனுப்பி வைக்கதான் எனக்கு உத்தரவு. விழிகளை திருப்பி அவனை பார்த்தவள் அப்பட்டமாக அதிர்ந்தாள். அந்த 6 அங்குல கூர்மையான கத்தி ஜன்னல் வழி சூரியனை தன் முனையில் வாங்கி கொண்டு ராதிகாவின் முகவாயில் டார்ச் வீசியது. தாஸ்! அவள் அலற நினைத்து குரல் குறை பிரசவமாக. ராம்தாஸ் ஆவேசமாக அவளை நெருங்கத் தொடங்கினான். அத்தியாயம் 3. மத்திய சிறைச்சாலையின் சின்ன கதவு சேக்கப்பை பிரசவித்து மூடிக்கொள்ள வெளியே வந்ததும் முதலில்
மனதில் எழுதி வைத்த ராதிகாவின் எண்களை முயன்று அது கிடைத்ததும் அவள் பேசாமல் ரிசீவரை மூட அதிர்ந்துதான் போனான் ஜேக்கப். என்னவாயிற்று ராதிகாவுக்கு? நான் ஜேக்கப் என்று சொன்னதும் ஏன் டெலிபோனை வைத்து விட்டாள்? அது ராதிகாதான். பெயரை சொல்லிதானே பேச்சே ஆரம்பித்தாள். என் பெயரை கேட்டதும் தான் ரிசீவரை அமர்த்தி விட்டாளா? ராதிகா மாறிவிட்டாளா? வரும் வரை காத்திருப்பேன் ஜேக்கப் என்று கண்கள் கசிய கைகளை முத்தமிட்ட அந்த ராதிகாதானா இவள்? வருடங்கள் அவளை மாற்றியதா? இல்லை சக்கரவர்த்தியின் சரசமா? ஆத்திரத்தில் நெற்றியோர நரம்பு எழுந்து நின்றது. நேராக சக்கரவர்த்தியிடம் போகலாமா? வேண்டாம். முதலில் ராதிகா. விவரங்களை முழுமையாக அறிந்த என் பக்கத்து நபர் அவள் ஒருத்திதான். அவளிடம் பேசிவிட்டு அவளையும் அழைத்து கொண்டுதான் சக்கரவர்த்தியிடம் செல்ல வேண்டும். பாலம் கடந்து மேலேறினான். சென்ட்ரல் ஸ்டேஷன் அசாத்திய பரபரப்பில் இருந்தது. காலை வேளை ஜனங்களை சாலை முழுக்க சிந்தியிருந்தது. கடையொன்றை அணுகி டீக்கு சொல்லிவிட்டு சிகரெட் ஒன்று பெற்று கயிறுமுனை நெருப்பை கவ்விக்கொண்டான். தூரத்தில், கணிசமான தூரத்தில் ஜோ இவனை தொடர்ந்து கொண்டிருந்தான். தேநீரின் கதகதப்பை வயிற்றுக்கும் சிகரெட் இதத்தை நுரையீரலுக்கும் சொந்தமாக்கிவிட்டு ஆட்டோவை கைத்தட்டி அழைத்தான். இவனை சுமந்து கொண்டு அது சீர தொடர்ந்தான் ஜோ எஸ்டியில். கிண்டி பகுதியை கடந்து ஆட்டோ முன்னேற வலது கையில் வண்டியை செலுத்திக் கொண்டே இடது கை மைக்ரோஃபோனை இயக்கியது. குரு, பையன் அங்கதான் போயிட்டு இருக்கான். நான் என்ன செய்யணும்? அந்த வீடு வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு திரும்பி வந்துரு. நீ எதுவும் செய்ய வேண்டாம். போலீஸ் செஞ்சதும் மிச்ச வேலைய. சேக்கப் பங்களா முன் ஆட்டோவை நிறுத்தி இறங்கினான். வெயில் சுளீரென்று அடித்தது. காலை 10:30 மணி. ஒரு வார தாடியை லேசாக வருடி கொண்டான். வாசல் கதவு சாத்தியிருப்பது கேட்டிலிருந்தே தெரிந்தது. போர்ட்டிகோவில் மெட்டாட்டார் வேன் இருந்தது. அந்த புறநகர் பகுதியை காலியாக பள்ளிக்கூடம் போல ஓய்ந்து கிடந்தது. காற்றில் அமானுஷம் இருந்தது. கேட்டை கிரீச்சிட்டு உள்ளே புகுந்தான். வாசலை நெருங்கினான். முன்பொரு டாபர்மேன் வகை நாய் இருக்குமே, அதை கொடுத்து விட்டாளா ராதிகா? கதவை நெருங்கி காலிங் பெல்லை அழுத்தினான். உள்ளே கீச் கீச் என்று ஒலித்தது. 5 நிமிடம் மேலாகியும் எந்த பதிலும் இல்லை. மறுபடியும் முயன்றான். திரும்பவும் கீச் கீச். யாரும் வரவில்லை. கதவில் கை வைத்தான். பளிச்சென உள்வாங்கியது. அத்தியாயம் 4. திறந்துதான் இருக்கா? நுழைந்து ஹாலில் பார்வையை எறிந்தான். தடக்கென்று இதயம் ஓரிரு நொடி துடிப்பை நிறுத்திவிட்டது. கண்கள் சடுதியில் மசமசப்பாக அவசரமாக ஒரு முறை சிமிட்டிக் கொண்டு மறுபடியும் பார்த்தான். காணும் காட்சி பொய்யல்ல. இன்னும் அருகில் நெருங்கி நெஞ்சை பிடித்து கொண்டு குனிந்தான். மார்பு கூட்டை சுற்றி அடர்த்தியான திகில் பரவ சுவாசிக்க திணறினான் சேக்கப். அவனது விழிகள் அந்த மொசைக் தரையில் நிலைக்குத்தி நின்றன. ஏராளமாக சேதப்பட்டு சிதைந்த தக்காளி போல் மானாவரியாக இரத்தத்தை உடம்பு முழுக்க அணிந்து கொண்டு செத்து கிடந்தாள் ராதிகா. ஓ, ராதிகா செத்துவிட்டாள். மல்லாந்த நிலையில் தாறுமாறாக கத்தியொன்று அவளது உடம்பு முழுக்க சரசம் செய்திருந்தது. 1 மணி நேரத்துக்கு முன் என்னோடு பேசியிருக்கிறாள். அப்போது கூட உயிரோடு தான் இருந்திருக்கிறாள். அதன் பிறகுதான் இந்த மரணம். யாரோ கொன்றுவிட்டார்கள் ராதிகாவை. யார்? யார் கொன்றார்கள்? அந்த கேள்வி அலை போல பொங்கி பொங்கி அடங்கியது. சட்டென ஒரு பீதி கவ்விக்கொண்டது. ஒரு நொடி தாமதித்தாலும் இனி அபாயம்தான். வாசலுக்கு வந்து எட்டி பார்த்தான் சேக்கப். நான் தயார் என்ற நிலையில் அந்த மெட்டட்டார் வேன் தெரு வெறிச்சோடி கிடந்தது. மூளை அவசரமாக வேலை செய்ய தொடங்கியது சேக்கப்புக்கு. நேற்று வரை, அவ்வளவு ஏன், இன்று காலை 9 மணி வரை உயிரோடு இருந்த ராதிகா சற்று முன் கொலை செய்யப்பட்டிருக்கிறாள். எனக்கு விரிக்கப்பட்டிருக்கும் வலையா? யார் இதன் பின்னணியில்? உடனே இங்கிருந்து போய்விட வேண்டும். நினைத்து கொண்ட நிமிடம் தூரத்தில் விட்டுவிட்டு ஒரு விசில் சப்தம் கேட்டது. தொடர்ந்து தபதபா என ஓடி வரும் பூட்ஸ் கால்கள். போலீஸா? வியர்வை நாளத்தின் வழியாக ரத்தம் வடிவது போல உணர்ந்தான் சேக்கப். ஓடு, ஓடு, உடனே தப்பிவிடு. உள்ளே டெலிபோன் ஒலிக்கும் சத்தம் கேட்டது. செலுத்தப்பட்டவன் போல் உள்ளே நுழைந்து டெலிபோனை நெருங்கினான் சேக்கப். கைக்குட்டையை பிரித்து ரிசீவரை அதன் மூலம் ஏந்தி கொண்டு ஹலோ என்றான். உடுப்பி துர்காபவன் தானே? ராங் நம்பர். ரிசீவரை அமர்த்திவிட்டு ராதிகாவின் உடல் இருக்கும் தரையின் பக்கம் பார்வையை செலுத்தியவன் ஏறத்தாழ அலற நினைத்தான். மூச்சே ஒரு கணம் நின்று போனது அவனுக்கு. அங்கே ராதிகாவின் உடல் இல்லை. சற்று முன் பார்த்த சிதைந்த அவளது பிணம் அங்கில்லை. எப்படி எப்படி இது? உள்ளே நுழைந்தபோது உடலை பார்த்தேனே. அதன் பின் வாசலுக்கு வந்து வேனை பார்த்துவிட்டு போலீஸ் ஒலியில் கலவரப்பட்டு டெலிபோனை எடுத்து, இதற்கெல்லாம் அதிகபட்சமாக ஒரு 3 நிமிடம் ஆகியிருக்குமா? 3 நிமிடத்தில், 3 நிமிடத்தில் ராதிகாவின் உடலை அப்புறப்படுத்துவது சாத்தியம்தானா? அப்படியானால் வழி? கட்டாயம் வாசல் வழியாக போயிருக்க சாத்தியமில்லை. பார்வையை உயர்த்தினான். மாடிப்படி சற்று தூரத்தில். இதன் வழியாக கூட போயிருக்கலாம்.
எடுத்துக்கொண்டு போன அந்த எக்ஸின் காலடியோசை கூடவா காதுக்கு கேட்காது? பாரத்தை சுமந்து கொண்டு இத்தனை படிகளையும் நடந்து கடக்க குறைந்தபட்சம் 2 நிமிடங்கள் மேலேயே பிடிக்கும். ஓடினால் காலடி ஓசை கட்டாயம் கேட்கும். தரையை பார்த்தான். ஒரு சொட்டு ரத்தம் கூட இல்லை. கணிசமாக சிதைந்திருந்த உடல் ஒன்று இங்கே கிடந்தது என்று சத்தியம் செய்தால் கூட யாரும் நம்ப மாட்டார்கள். வியர்த்தது சேக்கப்புக்கு. சற்று முன் நான் பார்த்தது பிரமையா? என் அதீத கற்பனையா? பூட்ஸ் ஒலிகள் கேட்டை சமீபித்து விட இன்னும் கலவரம் அதிகமானது. மாடிப்படியின் அடிப்பாகம் இருந்த இடைவெளியில் உடலை நுழைத்து கொண்டு பார்க்கும் வழியில் தன்னை அமைத்துக் கொண்டு நின்றான். கதவை தள்ளிக்கொண்டு ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் முதலில் நுழைய, அடுத்தது ஒரு இன்ஸ்பெக்டர், மூன்றாவதாக மற்றொரு கான்ஸ்டபிள். 3 பேரும் பரபரப்பாக உள்ளே நுழைந்து ஹாலில் பட்டென்று நின்றார்கள். எங்கே சுவாசம் தன்னை வெளிப்படுத்தி விடுமோ என்று நடுங்கி அதை கூட மெலிதாக வெளியேற்றத் தொடங்கினான். காதுகளை கூர்மையாக்கி கொண்டான். சரியா கேட்டியாயா? சரியா 9:30க்கு போன் வந்துச்சு சார். என்னான்னு? உடனே என்னை காப்பாத்துங்க. ஜெயிலிருந்து விடுதலையாகி வந்திருக்கிற சேக்கப்புங்கிற கைதி வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கான். என்னை கொல்லதான் அவன் வந்துட்டு இருக்கான். என் பேரு ராதிகான்னு சொல்லி. அவசரமா அந்த அம்மா விலாசமும் சொல்லிருச்சு சார். சேக்கப் இமைக்க மறந்தான். இப்போது புரிந்துவிட்டது. இது திட்டமிட்ட வலை. கட்டாயம் சக்கரவர்த்தியின் சதிதான் இது. ராதிகாவை மிரட்டி போலீசுக்கு தகவல் தர செய்துவிட்டு அந்த இடைப்பட்ட நேரத்தில் ராதிகாவை கொலை செய்திருக்கிறார்கள். சரியாக நான் வந்துவிட்டேன். பழியை என் மேல் சுமத்தி விடலாம் அல்லவா? சரி, பிணம் காணாமல் போனது புதிய திருப்பமா அல்லது இதிலும் சூழ்ச்சி இருக்கிறதா? யாரையும் காணுமேயா? படியேறி தடபுடவென பூல்ஸ் கால்கள் தேய மெல்ல உடலை அசைத்து வெளிப்பட்டான். இவர்கள் அங்கே குடைந்து விட்டு வரும் நேரத்தில் தப்பிவிட வேண்டும். இருந்த இடத்திலிருந்தே கவனித்தான். மாடியில் ராதிகாவின் அறையோ? அவர்கள் நுழைவது தெளிவாக தெரிந்தது. வாசலை கவனித்தான். மட்டட்டர் வேன் தெரிந்தது. தூரத்தை கணித்த போது வாசலுக்கான தூரம் குறைவு. சட்டென கால்களுக்கு ஒரு மின்சார வேகத்தை கொடுத்து மின்னல் போல வாசல் பக்கம் பாய்ந்தான். வாசல் படியில் கால் பதிக்க தடம் என்று மோதிக்கொண்டு நிமிர்ந்த போது பைஜாமா ஜிப்பாவோடு அந்த மனிதர். அப்போதுதான் உள்ளே நுழைந்து கொண்டிருந்தார். யாரப்பா நீ? பதில் சொல்லாமல் அவர் விரலில் சுழலும் அந்த சாவியை கவனித்து விட்டான். வேன் சாவி. வாசலில் வேன். மாடியிலிருந்து வெளிப்படும் பூட்ஸ் கால்களின் ஒளியை செவிகள் உணர, உடனே செயல்படு. நரம்புகள் ஒவ்வொன்றும் அவசர கட்டளைக்கு காத்திருக்க அந்த சாவியை கவ்விக்கொண்டு அந்த மனிதரையும் மோதி தள்ளி சரேலென வேனுக்குள் புகுந்து சாவி திருகி ஸ்டார்ட் செய்து விட்டான். இத்தனையும் ஒரு நொடிக்குள் குறைவான நேரத்தில் நடந்துவிட விழுந்த அந்த மனிதர் சுதாரித்துக் கொள்வதற்கு முன் போலீஸ் அசுர பாய்ச்சலில் வாசலை அடைவதற்குள் வேன் கேட்டை மோதி தள்ளி சாலையில் பிரவேசித்து விட்டது. நீண்ட போலீஸ் விசில் அந்த பிரதேசத்தையே உலுக்கி உட்கார வைக்க போலீஸ் கால்கள் தெருவை அடைவதற்குள் வேன் புள்ளியாகிவிட்டது. பிரதான சாலைக்கு வேனை கொண்டு வந்து விட்டாச்சு சேக்கப். தற்காலிகமான தப்பித்தல் தான் இது. வேனுக்கு சொந்தமான மனிதர் சகல விவரங்களையும் இப்போது போலீசுக்கு சொல்லியிருப்பார். போலீசின் கைகளுக்கு நீள அகலம் அதிகம். அதிகபட்சம் 1/2 மணி நேரம்தான். அதற்குள் ராட்சச வலை நகரம் எங்கும் விரிக்கப்பட்டுவிடும். கட்டாயம் அகப்பட்டுக் கொள்வோம். ஒன்று, ராதிகாவை காணாததால் அவளை நான் கடத்திவிட்டதாக பழி சுமக்க நேரும். அல்லது அவள் உடல் வேறெங்காவது கண்டுபிடிக்கப்பட்டால் அவளை நான் தான் கொன்றதாக குற்றம் சாட்டப்படுவேன். இரு தவறையும் செய்யாமல் கொலை, கடத்தல், தாக்குதல் என்று ஏகப்பட்ட பழிகள். இப்போது இந்த வேனை முதலில் விலக்க வேண்டும். இதுதான் நம்மை இனம் காட்டும் முதல் யமன். எண்டி தொழில்பேட்டை பகுதியை விட்டு ஹைவேக்கு இன்னும் வரவில்லை. அந்த வரையில் புத்திசாலித்தனம்தான். ஆஸ்பெட்டாஸ் கூரைகளை சுமந்த வரிசையான கட்டிடங்களின் கோடியில் ஒரு வெட்டவெளி மைதானம் தென்பட அந்த பகுதிக்கு விரட்டினான் வேனை. அங்கு துப்புரவாக ஜன நடமாட்டம் இல்லை. வேனை நிறுத்திவிட்டு இறங்கினான். கதவை படீரென்று அடித்து சாத்த நெருக்கமாக நின்றதில் சட்டை சிக்கிக் கொண்டது. அதை எடுக்க உள்பக்கமாக முகத்தை நீட்டியவன் சுவாசத்தை மறந்தான். வேனின் பின்புறத்தில் ஒரு மனிதனின் உயிரற்ற உடல். அத்தியாயம் 5. எனக்கு எதுவுமே புரியல குரு. அப்போதுதான் உள்ளே நுழைந்த ஜோ குழப்பத்தோடு வார்த்தைகளை உதிர்த்தான். பைப்புக்கு தீ மூட்டி புகையிலையின் மனத்தை அடிநாக்கில் ஊர்ஜிதம் செய்து கொண்ட சக்கரவர்த்தி, என்ன புரியல ஜோ உனக்கு? பைப்பை கடவாய் ஓரம் கடித்து கொண்டே கேட்டார். பங்களா வரைக்கும் என்ன தொடர சொன்னீங்க. நானும் சேக்கப்பை ஃபாலோ பண்ணேன். உடனே வர சொல்லிட்டீங்களே. பங்களாவுக்குள்ள சேக்கப் போயாச்சுன்னு தெரிஞ்சுக்க ஐ விட்னஸ் தான் நீ. சரி, என்ன லாபம்? அவனை ஏற இறங்க பார்த்த சக்கரவர்த்தி உள்ளுக்குள்ளே, ராதிகா உயிர்தானம் பண்ணியிருப்பா. சடலத்தை சந்திக்க சேக்கப் போயிருப்பான். தனியா போனவனுக்கு துணையா போலீஸையும் அனுப்பி வச்சிருக்கேன். மறுபடியும் மாமியார் வீடு. இந்த வாட்டி கயிறு தான். தப்ப முடியாத பிணைப்பு. கையும் களவுமாக பிடிபட்டிருப்பான். உண்மை தெரிஞ்சவங்க என்ன தவிர 2 பேர். ஒன்னு ராதிகா, அவ உயிரோட இல்ல.
அவளை கொலை செஞ்சுதான் பழி சுமத்தி ஜேக்கப்பையும் சிக்க வச்சாச்சு. பைப்பை எடுத்து விட்டு பலமாக சிரித்தார். குரு, ஒரு கேள்வி. என்ன? நிஜமாவே ராதிகாவை கொன்னது யாரு? கேள்வி கேட்க இங்க யாருக்கும் அனுமதி இல்லை. இந்தா உன் வேலைக்கான கூலி. வீசிய நோட்டுகளை பொறுக்கி எடுத்து கொண்டான் ஜோ. நீ போகலாம். அவன் மௌனமாக திரும்ப, ஒரு நிமிஷம் ஜோ. நின்று திரும்பினான். உன் வாயை சாத்த இன்னும் எவ்வளோ வேணும்? புரியல குரு. ராதிகாவை கொன்னது சேக்கப் இல்லைன்னு சொல்ற. அவனுக்கு சாதகமான ஒரே சாட்சி நீதான். நான் ஏன் சொல்ல போறேன் குரு? இரு வரேன். உனக்கு இன்னும் ஏதாவது தரணும்னா. ஜோவுக்கு புலாங்கிதம். இன்று காலை நரிமுகமா? இன்னும் கொஞ்சம் பணம். பரவசமாக தன்னை மறந்து ஜோ நின்ற வேளையில் பீரோ திறந்து சைலன்சர் எடுத்து அதன் அடியிலிருந்து இடுக்கி போன்ற ஒரு அமைப்பை பற்றி இழுத்தார் சக்கரவர்த்தி. ஜோவின் மூக்கை குறிவைத்து அதிலிருந்து பறந்து வந்த ஒரு கேப்சூல் வடிவ சாதனம் டப்பென்று வெடிக்க மூக்கின் வெகு அருகாமையில் படர்ந்த வாயுவை சுவாசித்து வினாடிக்கு குறைவான நேரத்தில் மயக்கமானான் ஜோ. புகை அடங்கும் வரை இருந்த இடத்தை விட்டு அசையாமல் நின்ற சக்கரவர்த்தி அடங்கியதும் ஜோவை நெருங்கினார். ஆழ்ந்த மயக்கத்தில் இருந்தான் ஜோ. அரைக்கோடியில் இருந்த இன்டர்காமை அணுகி ஏதோ ஒரு எண் அழுத்திய சக்கரவர்த்தி, நாகேஷ் உடனே வா. முழுசாக 4 நிமிடம் முடிவதற்குள் தடினமான அந்த நாகேஷ் என்றால் ஒல்லியாக ஒரு உருவம் கற்பனையில் வருகிறதா? தடினமான அந்த நாகேஷ் சிலை போல் அசையாமல் நின்றான் அவர் எதிரே. வழக்கம் போல காலில வச்சிரு. ஜோவை ஒரு கரப்பான் பூச்சியை தூக்குவது போல தூக்கி கொண்டு அனாயாசமாக நடந்தான் அந்த நாகேஷ். அவன் தலை மறையும் வரை காத்திருந்து பார்த்துவிட்டு தன் அறைக்குள் நுழைந்தார் சக்கரவர்த்தி. டெலிபோனை அணுகி டயல் செய்து காத்திருந்தார். நான் சக்கரவர்த்தி பேசுறேன். ராம்தாஸ் இருந்தா லைன்ல வர சொல்லுங்க. கடமுட சப்தத்தை தொடர்ந்து, காலையில போனவர் இன்னும் திரும்பலையே. ஆத்திரத்தோடு ரிசீவரை கீழே வைத்த சக்கரவர்த்தி, இடியட், எவ்வளவு பொறுப்பான வேலையை ஒப்படைச்சிருக்க. முடிச்சிட்டு இங்க வராம எங்க ஊரை சுத்துறான் அந்த தடிய? எந்த தகவலும் முழுசா தெரியலையே. சேக்கப் உள்ள நுழைஞ்சதை ஜோ சொல்லியாச்சு. சொன்னபடிக்கு போலீஸ் போயிருக்கா அந்த இடத்துக்கு. சேக்கப் மாட்டிக்கிட்டானா? எதுவுமே தெரியலையே. நிலை கொள்ளாமல் தவித்தார் சக்கரவர்த்தி. எழுந்து நடக்கத் தொடங்கினார். அத்தியாயம் 6. ஃப்ரிட்ஜை திறந்து சிவா ஸ்ரீகளை எடுத்து டீப்பாயில் வைத்தார். கண்ணாடி கோப்பைகள், ஐஸ் துண்டங்கள் என்று பக்கவாத்தியம் அமைத்தது. மோடாவை இழுத்து போட்டு கொண்டார். 2 லார்ஜுகள் அனாயாசமாக உள்ளே தள்ளியதும் நரம்புகளில் ஒரு கதகதப்பு படரத் தொடங்க மறுபடியும் போன் செய்ய, இன்னும் வந்து சேரவில்லை ராம்தாஸ் என்றது எதிர்முனை. இருப்பு கொள்ளாமல் எழுந்தார். ஆத்திரம் புருவ மத்தியில் கொத்தாக முடிச்சிட கால்களால் டீப்பாயை எட்டி உதைத்தார். மது வகையராக்கள் சிறீரென்று சிதறி பொடிப்பொடியாக தரையெங்கும் சிதற வெளியே வந்தார். படி இறங்கி கீழே வந்து சிட் அவுட்டை நெருங்க மாருதியை துடைத்துக் கொண்டிருந்த டிரைவர் பவ்யமாக வந்து சல்யூட் அடித்தான். ஓடிப்போய் பத்மினியின் பின்பக்க கதவை திறந்து காத்திருந்தான். அவனை அலட்சியப்படுத்திவிட்டு முன்பக்கமாக சுற்றி கொண்டு வந்து டிரைவிங் சீட்டில் அமர்ந்து கொண்டார். இன்ஜினை உசிப்பி சடாரென்று வண்டியை கிளப்ப பயத்தோடு பின் கதவை அவசரமாக சாத்தினான் டிரைவர். அதற்குள் வேகம் பிடித்து வெளியேறிய பத்மினி ஆவேசமாக சறுக்கியது. என்ன நடந்திருக்கிறது ராதிகா வீட்டில்? ராம்தாஸிடம் சொன்னபடி நடக்கவில்லையா என்ற விபரீத உணர்வு மட்டும் அடிநெஞ்சில் இடித்தது. 40வது நிமிடம். தாத்தாச்சாரி நகர் நெருங்கிய பத்மினி மெதுவானது. தெருமுனையில் வரும்போதே ராதிகா வீட்டு வாசலில் போலீஸ் தலைகள் தட்டுப்பட முகத்தில் மகிழ்ச்சி ரேகையை நிரப்பிக் கொண்டார் சக்கரவர்த்தி. வண்டியை நிறுத்திவிட்டு ஓரம் கட்டியிருந்த அந்த நடமாடும் லாண்டரிக்காரனை சைகையால் அழைத்தார். அவன் ஓடி வந்தான். என்னப்பா இந்த ஏரியாவில் போலீஸ்? ஏதாவது திருட்டு நடந்திருக்கா? இல்லைங்க, மெட்டட்டர் வேனை கடத்திட்டு ஒரு தாடிக்காரன் போயிட்டான். அந்த வீட்டு பொம்பளைக்கு காலையில உயிருக்கு ஆபத்துன்னு அந்த அம்மா போலீஸை கூப்பிட்டுருக்கு. போலீஸ் வரத்துக்குள்ள அந்த அம்மாவையும் காணல. அவன் கடத்திட்டு போயிட்டானா இல்ல கொலைகளை செஞ்சுட்டானான்னு தெரியல. இந்த ஏரியாவே ஒரே பதட்டமா இருக்கு. குழப்பத்தின் உச்சிக்கு போனார் சக்கரவர்த்தி. ராதிகாவை காணவில்லையா? அல்லது பிணத்தை காணவில்லையா? ராம்தாஸுக்கு தாடி இல்லை. அப்படியானால் தாடிக்காரன் சேக்கப் தான். தப்பிக்கும் நோக்கத்தில் ராதிகாவின் பிணத்தை வேனில் போட்டுக்கொண்டு பறந்து விட்டானா? யார் வேன் அது? சரி, ராம்தாஸ் எங்கே? போலீஸ் உடைகள் வெளியே தெரிந்தது. இதற்கு மேல் அங்கிருப்பது அத்தனை உசிதம் அல்ல என்று தோன்ற வண்டியை கிளப்பி கொண்டு வந்து விட்டார். வீட்டுக்கு வந்து சேர்ந்ததும் மறுபடியும் போன் போட்டார். ராம்தாஸ் வரவில்லை என்ற அதே பதில்தான். திட்டத்தில் ஏதாவது குளறுபடியா? முதலாக ஒரு கவலை முள் மெல்ல குத்தியது. டெலிபோன் ஒலித்தது. ஹலோ, சக்கரவர்த்தி ஹியர். நான் தாஸ் பேசுறேன் குரு. ஏன் குரல் வேற மாதிரி இருக்கு தாஸ்? எங்கேருந்து பேசுற? எல்லாம் அப்புறமா. நீங்க சொன்னபடி செஞ்சு முடிச்சாச்சு.
ஆனா திடீர் திருப்பம். ராதிகாவோட பிணம் எங்கன்னு தெரியல. சேக்கப் வாசல்ல நின்ன வேனை எடுத்துட்டு தப்பிச்சு போயாச்சு. இந்த நிலையில நான் வெளியில வர்றது அவ்வளோ சரியில்லை. ராதிகா செத்ததே போலீஸுக்கு இன்னும் தெரியாது. சேக்கப் மேல வெறும் கடத்தல் குற்றம்தான். அதுக்காக தான் போலீஸ் அவனை தேடுது. ராதிகாவோட உடல் எங்க தாஸ்? பதறினார் சக்கரவர்த்தி. தெரியல. தாஸ் போனை வைத்து விட்டான். சக்கரவர்த்திக்கு முகத்தில் குபீரென்று ரத்தம் பாய்ந்தது. கொலை செய்யப்பட்ட உடல் எங்கே போகும்? யார் நடுவில் வந்தது? தாஸ் எங்கேருந்து பேசினான்? தப்பித்து போன சேக்கப் போலீஸ் கண்ணில் மண்ணை தூவிவிட்டு மறைந்து விட்டால் அவனது அடுத்த குறி என்னவாக இருக்கும்? இந்த நேரத்திற்குள் சேக்கப் யூகித்திருக்க மாட்டானா? அவனை சிக்க வைக்க தான் செய்த சரிதான் இது என்று கட்டாயம் சேக்கப்புக்கு புரிந்திருக்கும். லேசான நடுக்கம் பரவ கைகளை ஒன்றோடொன்று சேர்த்து பிடித்து கொண்டார். கால்கள் ஒருவித பிடிமானம் இழந்து சரிய பக்கத்து கதவை பிடித்து கொண்டார். ஃப்ரிட்ஜை திறந்து இன்னும் ஒரு பெக் லிக்கர் அருந்தியும் பயம் குறையவில்லை. படுக்கை அறைக்குள் நுழைந்து படுக்கையில் உட்கார்ந்து கொண்டார். அதுவும் முடியாமல் எழுந்து போய் ஜன்னல்களை எல்லாம் சாத்திவிட்டு வந்தார். பீரோ திறந்து தன் பிஸ்டலை உருவி உள்ளே பரிசோதித்தார். உறுதியான 6 இத்தாலிய தோட்டாக்கள். உடை மாற்றி ஹவுஸ்கோட் அணிந்து அதன் உள்பையில் பத்திரப்படுத்தி கொண்டார். இன்டர்காம் ஒலித்தது. என்ன நாகேஷ், உங்களை பார்க்க ஒரு பெண் வந்திருக்கு. பெண்? அதுவும் இந்த நேரத்திலையா? விவரம் கேட்டியா? உங்ககிட்ட தான் பேசணுமா? பேரை கூட சொல்ல மாட்டேங்குது. சரி, மேல அனுப்பு. தன் அறையில் காத்திருந்தார். என்னை தேடி ஒரு பெண், அதுவும் இந்த நேரத்தில். கதவு மெல்ல சப்தித்தது. எஸ், கமின். கொலுசு கால்கள் உள்ளே பிரவேசிக்க பார்வையை படிப்படியாக மேலேற்றிய சக்கரவர்த்தி தடாலென எழுந்து நின்றே விட்டார். நான் தான் குரு. ராதிகா சிரித்தாள். அத்தியாயம் 7. வேனில் யாரோ ஒரு மனிதனின் பிணம். எந்த நேரமும் போலீஸ் வந்துவிடலாம் என்ற அபாயம். இந்த நிலையில் விட்டுவிட்டு தப்பிவிட வேண்டியதுதான். கொலை பழி வந்து சேரும். ஒரு மனிதனையும் கொன்றுவிட்டு தப்பி ஓடியதாக மற்றொரு பாரமும் தலையில் வந்து உட்காரும். இதெல்லாம் அவசியம்தானா? எத்தனை நாள் தலைமறைவாக வாழ முடியும்? போலீஸ் அப்படியொன்றும் இளைத்தவர்கள் அல்ல. பிடித்து விட மாட்டார்களா? யார் இந்த மனிதன்? யாராயிருந்தால் எனக்கென்ன? யோசிக்க இது நேரமல்ல. அது விவேகமும் அல்ல. வேனை விட்டு விலகி சுற்றிலும் ஒரு முறை பார்த்தான். அந்த பிரதேசத்தில் யாரும் இல்லை. சற்று தள்ளி தொழிற்சாலையில் சில பகுதிகள். உள்ளே ஜன நடமாட்டங்கள். பிரதான சாலையை நோக்கி நடந்தான். பாக்கெட்டை தொட்டு பார்த்து கொண்டான். 200 ரூபாய் வரை பணமும். ஜெயில்ல நன்னடத்தை காரணமாக ஜெயிலர் பாக்கியநாத் மகேஸ்வரன் என்பவருக்கு ஒரு சிபாரிசு கடிதம் தந்திருந்தார். அதுவும் பையில் இருந்தது. அதை எடுத்து பிரித்தான். அந்த விலாசம் மயிலாப்பூரில் இருந்தது. மகேஸ்வரன் ஒரு வக்கீலும் கூட. அங்கே போகலாமா? அது தற்கொலைக்கு சமம் அல்லவா? இந்நேரம் போலீசின் தேடல் தீவிரமாகி இருக்கும். ஜெயிலருக்கும் சற்று நேரத்தில் விவரம் தெரிந்துவிடும். அவர் லாயருக்கு போன் செய்தால், நிஜத்தை எல்லாம் சொல்லி காப்பாற்ற சொன்னால் அந்த லாயர் செய்வாரா? பெரிய விசில் ஒன்று அடித்துக்கொண்டு தலையில் சிவப்பு விளக்கு சுமந்த போலீஸ் வேன் சாலையில் விரைந்தது. ஓ, அபாயம் நெருங்கிவிட்டது. மெயின் ரோட்டுக்கு வந்தால் எந்த நேரமும் பிடிபடலாம். மறுபடியும் வேன் பக்கமே வந்தான். அங்கிருந்து உள்நோக்கி அந்த மைதானத்தை கடந்து ஒரு சாலை ஒற்றையடி பாதை போல ஓடியது. வேனில் ஏறி உட்கார்ந்து ஸ்டார்ட் செய்தான். அந்த பாதையை நெருங்கி அதன் வழியாக வேனை செலுத்தி கொண்டு வந்தான். சைக்கிள்களும் பாதசாரிகளும் மட்டுமே செல்லும் ஒற்றையடி பாதையின் வேன் குதித்து குதித்து ஓடியது. ஏறத்தாழ எஸ்டேட் பகுதியை கடந்து புறநகர் பகுதிக்கு வேன் வந்துவிட முதலில் ஒரு டீ கடை தெரிந்தது. சற்று தள்ளி சில கடைகள், பிறகு வீடுகள். வீடுகள் இருந்திருந்த பகுதி வரை சென்று வேனை ஒரு ஓரமாக நிறுத்திவிட்டு இறங்கினான். அங்கேயும் ஒரு டீ கடை. உள்ளே நுழைந்து டீக்கு சொல்லிவிட்டு ஒரு சிகரெட் வாங்கி பற்ற வைத்தான். நாயர் நரம்பு புடைக்க நீளமான லோட்டாவில் ஆற்றிக் கொண்டிருந்தான். ஒரு தாடிக்காரன் எதிர்வரிசையில் இவனையே பார்த்து கொண்டிருந்தான். இவனுக்கு லேசாக பயம் தட்டியது. போலீஸாலா? சேச்ச, அதற்குள் இத்தனை தூரம் வந்திருக்கவே முடியாது. தொடர்ந்து சிகரெட் பிடிக்க அவன் எழுந்து இவனை பார்த்து வந்தான். அருகில் நெருங்கி கிசுகிசுப்பான துணியில், புத்தம்புது சரக்கு ஒன்று இருக்கு. நம்ம ஏரியாவில தான். 4 வீடு தள்ளி இருக்கு. வேணுமா? அவன் கண் சிமிட்டலும் தாழ்ந்த குரலும் முகக்கலையும் பலான ஆள் என்று நெற்றியில் எழுதி ஒட்டாத குறைதான் அப்பட்டமாக தெரிந்தது. வண்டியோட வந்திருக்கனே. காம்பவுண்ட் இருக்கு, உள்ள நிப்பாட்டிக்கலாம். தற்காலிகமா தப்பிக்க இது ஒரு நல்ல யோசனையாகப்பட்டது ஜேக்கப்புக்கு. இந்த பிரதேசத்தை போலீஸ் அலசத் தொடங்கினால் இவர்கள் காட்டி கொடுக்க கூடும். ஆனாலும் போலீஸ் ஓரளவு பிரதான சாலையில் தான் கவனம் செலுத்தும். இது என்ன ஏரியா? கண்மணி நகர். பலான ஏரியா சார். அதுக்குன்னே 15 வீடுகள் இருக்கு. பாம்பே மாதிரி இதுவும் பெருசாயிட்டே வருது.
இங்கிருந்து தாம்பரத்துக்கு 4 கிலோமீட்டர் தான். அடிக்கடி ரெய்டு உண்டா? போலீஸ் வரவே வராது இங்க. மேலிடத்துல செல்வாக்கு இருக்கு. அரசியல் லெவல்ல யாரும் கண்டுக்க மாட்டாங்க. நிம்மதியாக மூச்சு விட்டான். அவன் கையில் ஒரு 100 ரூபாய் தாளை திணித்தான். வேனில் ஏறினான். அவனும் உள்ளே வர முயல தடுத்து விட்டான். அவன் நடந்து போய் ஒரு பெரிய வீட்டின் முன் நிற்க அந்த பக்கமாக வேனை செலுத்தினான். கேட் திறக்கப்பட்டு தயாராக வேனை உள்ளே நுழைத்தான். கேரேஜ் ஒன்று காலியாக இருக்க அதற்குள் புகுந்து கொண்டது வேன். எல்லா கண்ணாடிகளையும் ஏற்றி வேனை பூட்டிவிட்டு மாமாவுடன் உள்நோக்கி நடந்தான். வெற்றிலை சாறு கடவாயோரம் வழிய ஒரு வயதான அம்மா வந்தாள். கண்கள் ஏராளமாக மை சுமந்து, கழுத்து நகை சுமந்து. அப்புறம் விடுங்கள், விஷயத்துக்கு வரலாம். புது பார்ட்டி அக்கா, நம்ம மறிக்கொழுந்து நேற்று இட்டாந்து விட்டுச்சே, புது சரக்கு, அதை தரதான் இந்த அண்ணனை கூட்டியாந்திருக்கான். செலவு ஜாஸ்தியாகுமே தம்பி. எவ்வளவு என்றான் ஜேக்கப். 1000 சுரீர் என்றது அவனுக்கு. கையில் இருப்பது வெறும் 100 ரூபாய். எப்படி சமாளிக்க போகிறோம்? இந்தாங்க அட்வான்ஸ். 100 ரூபாயை கொடுத்து விட்டான். இம்புட்டுதானா? விடிஞ்சு தந்தா போதாதா? நீங்க கூட அழகாதான் இருக்கீங்க. அந்த ஐட்டம் அப்படியே சொக்கி போனது. அழைச்சிட்டு போடா வடிவேலு. அத்தியாயம் 8. நீண்ட காரிடர். அறைகளை சுமந்து இரட்டை வரிசையாக கட்டப்பட்டிருக்க அதனூடே நடந்தார்கள். அண்ணா, சரக்கு புதுசு, தொழிலுக்கு பழகல, மொரண்டு பண்ணலாம், சமாளிங்க. ஒரு அறைக்கதவை திறந்து இவனை உள்ளே தள்ளி வெளிப்பக்கம் சாத்தி கொண்டான் அவன். இவன் நுழைந்த நிமிடம் கட்டிலில் படுத்திருந்த அந்த பெண் மிரட்சியுடன் இவனை பார்த்து, அதிகபட்சம் 18 வயசு இருக்கலாம். முகத்திலும் உடம்பிலும் இளமை பொங்கி ஆர்ப்பரித்தது. கண்ணும் மூக்கும் ஏராளமாய் சிவந்து விடைத்திருந்தது. விருப்பமில்லாமல் இவளை பிடித்து வந்திருக்கிறார்கள் என்பது தெரிந்தது. ஜேக்கப் அடுத்த அடி எடுத்து வைத்ததும், வராத, கிட்ட வராத, தயவு செய்து என்னை எதுவும் செஞ்சிடாத, உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். பெரிதாக அழுதது. உட்காருமா, முதல்ல அழுகையை நிறுத்து. அவனது கனிவான குரலால் வசீகரிக்கப்பட்டு அவனை நிமிர்ந்து பார்த்தாள் அந்த பெண். பயப்படாத, உன்னை சேதப்படுத்த நான் இங்க வரல. நான் வந்ததுக்கு வேற ஒரு காரணம் இருக்கு. உன்னை ஒன்னும் செய்ய மாட்டேனா? இன்னும் நம்பாத முகபாவத்தில் அவனை பார்த்தாள். நீ நம்பலனா விடிய விடிய என் முகத்தையே பார்த்துக்கிட்டு இரு. வேற என்ன செய்ய முடியனா? மெல்ல சிரித்தாள். என் பேரு சுந்தரி. அவன் கேட்காமலே அவளாகவே சொன்னாள். எப்படி இங்க மாட்டின? இந்த ஊர்ல எங்க டாடி மட்டும்தான் இருக்கார். சின்ன வயசுல அம்மா செத்துட்டாங்க. டாடியால பிசினஸையும் கவனிச்சுக்கிட்டு தனியா என்னை வளர்க்க முடியாதுன்னு நியூயார்க்ல இருக்கிற எங்க ஆண்டி வீட்டுல விட்டுட்டாங்க. 3 வருஷமாச்சு டாடியை பார்த்து. கடைசியா அங்க அவர் வந்தப்ப பார்த்தது. என்னை ஃப்ளைட்ல அனுப்பினாங்க ஆண்டி. பாம்பே வந்து அங்கிருந்து ரயில்ல வந்தது தப்பா போச்சு. எதிர் சீட்டு அம்மா கொடுத்த பிஸ்கட்டை சாப்பிட்டேன். அப்புறமா மயக்கம் தெளியவே இல்லை. முழிச்சு பார்த்தா இங்க இருக்கா. யோசனையோடு அவளை பார்த்தான். இங்கிருந்து தப்ப முடியுமா? இல்லைன்னா நீங்க வெளியில போய் எங்க டாடிக்கு தகவல் தர முடியுமா? விலாசம் தரனா? நானே தப்பினாதானே உங்க டாடிக்கு தகவல் தர முடியும். 1000 ரூபாய் பணம் தராம என்னை வெளியே அனுப்ப மாட்டாங்க. சட்டென தன் கழுத்தில் இருந்த தங்கச்செயினை கழற்றினாள். இது 3 சவரன், கிட்டத்தட்ட 8000 ரூபாய். கொடுத்துட்டு நீங்க வெளியில போங்க. நெகிழ்ச்சியோடு அவளை பார்த்தான். இல்லம்மா, உன்னை இங்க விட்டுட்டு போக மனசு ஒப்பல எனக்கு. அது மட்டும் இல்ல, நானும் சுதந்திரமா வெளியே போக முடியாது. ஒரு சிக்கல்ல மாட்டியிருக்கேன். வேஷத்தை முதல்ல மாத்தணும்னா, இல்லைன்னா ஆபத்து. பெண் வேஷம் போட்டுட்டு போயிட்டா பாழா போன தாடி மீசை இருக்கே, மாட்டிக்க வேண்டி வரும். அது மட்டும் இல்ல அண்ணன், இது கொஞ்சம் கட்டுக்கோப்பான ஏரியா. அத்தனை சுலபமா நம்மால தப்பிக்க முடியாது இங்கிருந்து. கடிகாரத்தை பார்த்தான். இரவு 11. போலீஸ் இன்னும் தேடிக்கொண்டிருக்குமா? வெண்டிலேட்டர் உயரத்தில் இருந்தது. ஸ்டூல் இருந்தது. அதை போட்டுக்கொண்டு ஏறியவன் வெளியே பார்த்தான். தான் வந்த வழி தெரிந்தது. இருட்டு அந்த பிரதேசம் முழுக்க அரைத்து பூசியிருந்தது. இரவு பூச்சிகளின் சங்கீதம் ஆரம்பமாகி இருந்தது. வெண்டிலேட்டரை ஆராய்ந்தான். கொஞ்சம் முயன்றால் பிளந்து விடலாம் என்று தோன்றியது. ஸ்டூலில் நின்று கொண்டு செய்ய முடியாது. கட்டிலை இழுத்து சோரோரம் போட்டான். அதன் மேல் ஸ்டூலை போட்டுவிட்டு, பிடிச்சுக்கோ சுந்தரி. அவள் பிடித்து கொள்ள ஸ்டூலில் ஏறினான். இப்போது சுலபமாக கையில் கிடைத்தது. அந்த டம்ளரை எடு. எவர்சில டம்ளரின் விளிம்பால் ஒரு விதம் லாவகமாக கையாண்டு 3 ஸ்க்ரூகளை கழற்றி விட்டான். மீதிக்கு கையை உபயோகித்து அதன் மடிப்பை ஒடித்தது போல மேல்புறம் திருப்ப ஒரு ஆள் சற்று சிரமப்பட்டு நுழையும் அளவு இடைவெளி கிடைத்தது. உன் தாவணியை கழட்டி கொடுமா. சற்று தயங்கி பின் அதை தந்தாள். அதன் ஒரு முனையை மேல்பாகத்தில் இறுக முடிச்சிட்டு மறுமுனையை வெளிப்பக்கம் வீசினான். வா. கட்டிலில் ஏறினாள் சுந்தரி. அவளை அப்படியே இடுப்பில் கை கொடுத்து தூக்கி வெண்டிலேட்டரின் முனையில் உட்கார வைத்தான்.
முதல்ல காலை நுழைச்சு அடுத்த பக்கமா செலுத்து. மெதுவா இடுப்ப புகுத்து. அந்த பக்கம் சின்ன டெக்கு இருக்கு, அதுல தொத்தி பிடிச்சுக்கோ. அவளை மறுபுறம் செலுத்தியவன் தானும் மெல்ல நுழைந்து கீழே ஆராய்ந்தான். உயரம் சற்று அதிகம்தான். இருவருமாக இறங்கினால் தாவணியின் மூலம் இறங்க முடியாது. உத்தேசமாக கணித்து தம் என்று குதித்து விட்டான். சப்தம் துல்லியமாக கேட்டது. கணுக்காலில் என்னவோ மழுக்கென்றது. தொடர்ந்து ஒரு வலி. பொருட்படுத்தவில்லை. கையை அசைத்து அவளையும் அழைத்தான். அவள் குதிக்க பூப்பந்து போல பிடித்து கொண்டான். அந்த சாலை வழியே இருவரும் ஓட்டமும் நடையுமாக போகத் தொடங்கினார்கள். அது பலான ஏரியா. அந்த நள்ளிரவில் மிகவும் பிஸியாக இருந்ததால் யாரும் வெளியே வரவில்லை. சாலையின் முனைவரை வந்துவிட்டார்கள். 2 வெளிச்சப் புள்ளிகள் வேகமாக முன்னேறி கொண்டே வந்தது. ஏதோ ஒரு வாகனம். போலீஸா? வியர்த்தது சேக்கப்புக்கு. மூடியிருந்த கடையோரம் பதுங்கி கொண்டார்கள். இவர்களை நெருங்கிய அந்த வாகனம் டாக்ஸி. இவர்களை கடந்து அது நிற்க அதிலிருந்து 2-3 பேர் இறங்கினார்கள். காலையில 4 மணிக்கு வா. போனார்கள். பலான வீட்டு பக்கம். டாக்ஸியை நெருங்கினான் சேக்கப். வண்டி வருமாப்பா? இல்ல சார், இது ரிட்டன் சவாரி. 4 மணிக்கு தானே, அதுக்குள்ளே எங்களை கொண்டு போய் விட்டுட்டு வந்துற. எங்க போகணும் சார்? சேக்கப் சுந்தரியை பார்த்தான். எங்க வீட்டுக்கு போயிடலாம் அண்ணன். டாடி கிட்டேருந்து பணத்தை வாங்கி கொடுத்துடலாம். அவனுக்கு போக ஒரு இடமும் கிடையாது. அவள் சொல்வதும் சரி. உனக்கு விலாசம் தெரியுமா சுந்தரி? போக் ரோடு தான் அண்ணன், டி நகர்ல. உங்க அப்பா பேரு? சக்கரவர்த்தி. அத்தியாயம் 9. இன்ஸ்பெக்டர் நித்யானந்தம் கவலைக்கோடுகளை ஏராளமாக சுமந்தபடி அந்த சௌத்ரியை பார்த்தார். சொல்லுங்க சௌத்ரி. அந்த மனிதர் கூச்சத்தோடு நெளிந்தார். லுக் மிஸ்டர் சௌத்ரி, நேத்திக்கு அந்த ராதிகா கூட பங்களாவில் தங்கினது நீங்க தான். உங்களுக்கு பல உண்மைகள் தெரிஞ்சிருக்கணும். ஹிந்தி கலந்த தமிழில் பேசத் தொடங்கினார் சௌத்ரி. சார், அந்த ராதிகா ஒரு கால் கேர். பிசினஸ் விஷயமா மெட்ராஸ் வரும்போது எனக்கு கொஞ்சம் ரெஃப்ரெஷ்மெண்ட் தேவைப்படுது. புரோக்கர் ஒருத்தர் மூலமா அறிமுகமானா ராதிகா. எத்தனை வருஷமா பழக்கம்? 1 வருஷம்தான். நான் கல்கட்டாவிலேருந்து மெட்ராஸுக்கு மாசத்துக்கு ஒரு வாட்டி வருவேன். அப்பெல்லாம் ராத்திரி ஸ்டே பண்றது ராதிகா வீட்டில தான். சரி, அப்புறம்? எனக்கு ராதிகாவோட பர்சனல் விஷயங்கள் எல்லாம் தெரியாது. ராத்திரி நேரத்துல நல்ல ஒரு கம்பெனி கொடுக்குற பொண்ணு. தட்ஸ் ஆல். 2 நாள் முன்னால் வந்தப்ப வழக்கம் போல எங்க கம்பெனி பட்டட்டர் வேனை எடுத்துட்டு நேற்று சாயங்காலம் வந்தேன். ஆனா ராத்திரி தங்க முடியல. அடையார் கேட்ல ஒரு பார்ட்டி இருந்தது. நீங்க வேணும்னா ஃபோன் போட்டு விசாரிக்கலாம். ராத்திரி தங்கினது ஹோட்டல்ல தான். ரூம் நம்பர் 330. மறுபடியும் சாயங்காலம் மறுநாள் வரதா முதல் நாள் சாயங்காலமே அவகிட்ட சொல்லியிருந்தேன். வேலை சீக்கிரம் முடிஞ்சு போச்சு. அவ வீட்டுக்கு டாக்ஸி வச்சுக்கிட்டு போனேன். இறங்கி உள்ள நுழையும் போதுதான் அவன் என் மேல மோதி சாவியை பறிச்சுக்கிட்டு வேன்ல ஏறி. அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும். இன்ஸ்பெக்டர் மறுபடியும் யோசனைக்கு போனார். இவர் அளவில் சொல்லும் தகவல்கள் சகலமும் சரியாக இருக்கிறது. ஆனால் உயிருக்கு ஆபத்து ஏற்பட போவதாகவும் சேக்கப் உள்ளே நுழைவதாகவும் ராதிகாவிடம் போன் வந்ததே. போன் வரும்போது 9லிருந்து 9:30க்குள் இருக்கலாம். தேடி போய் பார்த்தால் ஒரு வீடு முழுக்க அந்த பெண்ணை காணவில்லை. வேனை கடத்தி கொண்டு கண் முன்னாலேயே சேக்கப் பறந்து விட்டான். இந்த நிமிஷம் வரை வேன் பிடிபடவில்லை. அந்த பெண்ணையும் காணவில்லை. ஒரு அங்குலம் கூட அசையவில்லை கேஸ். அப்போது ஆரம்பித்த போலீஸ் வேட்டை இரவு முழுவதும் தொடர்ந்திருக்கிறது. இன்னும் அகப்படவில்லை வேன். தொப்பியை அவிழ்த்து தலையை பரபரவென சொரிந்து கொண்டார் இன்ஸ்பெக்டர். டெலிபோன் அடித்தது. ஹலோ, ஜிஎஃப் ஸ்டேஷன், இன்ஸ்பெக்டர் நித்யானந்தம் பேசுறேன். என்னது? படக்கென்று எழுந்து நின்றார். அப்படியா? இப்பவே வரேன். எடா சொல்லுங்க. மளமளவென குறித்து கொண்டு 104 வண்டி ஏரியா. எங்க சார்? கண்மணி நகருக்கு போ. அது எங்க சார் இருக்கு? தாம்பரத்துக்கும் கிண்டிக்கும் நடுவுல அந்த இடம். பலான இடம்பா. ஒரு போலீஸ்காரனா இருந்து இது தெரியாம இருக்கியே. அவர்கள் கண்மணி நகரை நோக்கி செல்லும் நேரத்தில். அத்தியாயம் 10. அப்போதே நாம் விட்டுவிட்டு வந்த சக்கரவர்த்தியை கொஞ்சம் பார்க்கலாமா? சக்கரவர்த்தி உடம்பு முழுக்க ஒரு முறை ஆடி ஓய்ந்தது. ராதிகா, நீ இன்னும் சாகலையா? காலையில 9:15க்கெல்லாம் உன் ஆள் ராமதாஸ் என்ன மானாவரியா குத்தி கொலை செஞ்சாச்சு குரு. நான் அப்பவே செத்துட்டேன். உன் மேல ஆசை அதிகம் எனக்கு. அதான் ஆவியா வந்திருக்கேன். தம் தம் என்று குதித்தது இதயம். பார்வை அவசரமாக அவள் பாதங்களுக்கு பயணம் போனது. தரையில் பதிந்திருக்கிறதா என்று பார்க்க சொன்னது. வெள்ளை புடவை நிலம் தொட்டு தழைத்திருந்ததால் எதுவும் சரியாக தெரியவில்லை. ஆனால் கொலுசு மணி ஒன்று மட்டும் பளீரென எட்டி பார்த்தது. ஒரு முறை சினுங்கியது சின்னதாக. ஆவிதானா? மரணத்துக்கு காரணம் நான் தான் என்று தெரிந்து மோகினி பிசாசாக வந்துவிட்டாளா? என்னை பழித்திருக்க போகிறாளா? ச, இதெல்லாம் பிரம்மை. கண்களை ஒரு முறை கசக்கி விட்டு கொண்டே பார்த்தார் சக்கரவர்த்தி. என்ன குரு, பேசல?
கலகலவென சிரித்தபடி அந்த இடத்தை விட்டு அங்குலம் கூட அசையாமல் நின்றாள் ராதிகா. தன் விழாவில் இடித்த பிஸ்டல் நினைவுக்கு வர சட்டென மலர்ந்த சக்கரவர்த்தி சரேலென அதை உருவி கைக்கு கொண்டு வந்தார். பளிச்சென உயர்த்தி அவள் இதயத்தை குறிபார்த்து சுட்டார். கிராங்! பட்டறையில் நெருப்போடு சரசம் செய்யும் இரும்பு ஒரு வினோத ஒளியை உண்டாக்குமே, அது இங்கே உற்பத்தியானது. ராதிகாவிடம் எந்த அசைவும் இல்லை. மறுபடியும் கலகலவென சிரித்தாள். சக்கரவர்த்திக்கு கை முழுக்க வியர்த்தது. பிஸ்டல் நழுவி கீழே விழுந்தது. குண்டடி பட்டும் சாகவில்லை. சின்ன சலனம் கூட இல்லை இவளிடம். இவள் ஆவிதான். ராம்தாஸால் நான் சொன்னபடி கொல்லப்பட்டு என்னை பழிவாங்க ஆவியாக வந்துவிட்டாள். சின்ன சுவாசம் கூட சமுத்திர இரைச்சலை போல் காது விளிம்பில் தங்கியது. எழுந்திருக்க முயன்ற போது கால்கள் பெயரவில்லை. ராதிகா மிதந்து வருவது போலிருந்தது. அருகே நெருங்கி கொண்டிருந்தாள். நோ, நோ, என்னை எதுவும் செஞ்சிடாத. தயவு செய்து என்னை விட்டுடு, போயிடு. நாணயங்களை அள்ளி அரையெங்கும் களீரென இறைத்தது போல சிரிப்பு சத்தம் பொங்கி பொங்கி எழுந்தது. நான் எதுக்கு வந்திருக்கேன் தெரியுமா? குரல் சுவரில் மோதி எதிரொலித்தது. என்னை எதுவும் செஞ்சிடாத. ரத்தன்லால தாக்கி காயப்படுத்தினது யாரு? நான் தான். சரக்க வாங்கிக்கிட்டு சேக்கப்ப வெளியே அனுப்பின உடனே என்ன செஞ்ச? ஒன்னும் செய்ய. மறுபடியும் அது கிட்டே நெருங்க. போலீஸுக்கு போன் செஞ்சு சேக்கப்ப மாட்டி விட்டேன். இப்ப என்ன கொலை செய்ய, அதாவது ராதிகாவை கொலை செய்ய ராம்தாஸ் அனுப்பினது யாரு? நானே தான். உன் பேர் என்ன? உனக்கு தான் தெரியுமே, சொல்லு. சக்கரவர்த்தி. இந்த கொலைக்கும் அந்த சேக்கப்புக்கும் என்ன சம்பந்தம்? எதுவும் இல்லை. நானா அவனை மாட்டிவிட போட்ட திட்டம்தான். இன்னும் அது நெருங்க. ராதிகா, என்னை எதுவும் செஞ்சிடாத. என்னை மன்னிச்சிரு. அது சிரித்தது. வாய் அகலமாக பிளந்த போது நெருப்பு குப்பென்று எரிந்து தீநாக்குகள் வெளியே அலைந்தன. சிரிப்பு சத்தம் கேட்டுக்கொண்டே இருந்தது. சக்கரவர்த்திக்கு நடுமாறில் யாரோ சம்மட்டி கொண்டு தாக்கியது போல சுளீரென வழி கிளம்பியது. அத்தியாயம் 11. ராதிகா! வாயோரம் இரத்தக்கோடு ஜனிக்க, மூக்கிலும் ஒரு உடைப்பு ஏற்பட்டு கொடகொடவென ரத்தம் வழியத் தொடங்க, நாகேஷ் தன் பலம் அனைத்தையும் ஒன்று திரட்டி அலறல் ஒன்றை உற்பத்தி செய்ய அது பங்களாவின் சகல முகப்புகளிலும் நாகேஷ் நாகேஷ் என பட்டு பட்டு ஒலித்தது. உறங்கிக் கொண்டிருந்த நாகேஷ் வாரி சுருட்டி கொண்டு எழுந்தான். முதலாளியின் சத்தம் அல்லவா இது? தடாலென எழுந்து நின்று லுங்கியை அள்ளி இடுப்பில் படரவிட்டவன் வெளியே வந்தான். மாடிப்படியில் கொலுசு சப்திக்க அவசரமாக அது இறங்கிக் கொண்டிருந்தது. ஒரு நிமிடம் போல கவனித்த நாகேஷ் அதை அலட்சியம் செய்துவிட்டு உள்ளே ஓடினான். கதவை பிளந்து கொண்டு பாய்ந்தான். முதலாளி! அலறிவிட்டான். மூக்கிலும் வாயிலுமாக புறப்பட்ட ரத்தம் வெள்ளை நிற படுக்கை விரிப்பில் குலம் கட்டியிருக்க மயங்கி சரிந்திருந்தார் சக்கரவர்த்தி. சுவாசம் இருக்கிறது இன்னும். அவசரமாக டெலிபோனை அணுகி டாக்டரை அழைத்தான். டாக்டர் திலீப் இருக்காரா? நீங்க தானா டாக்டர்? முதலாளி வாயிலும் மூக்கிலும் ரத்தம் ஒழுங்க மயக்கமா இருக்கார். உடனே வர முடியுமா டாக்டர்? காத்திருந்தான். 20 நிமிடத்திற்குள் டாக்டர் அங்கே இருந்தார். மை காட், எப்படி ஆச்சு இது? ஹைப்பர் டென்ஷன் கூட கிடையாதே மிஸ்டர் சக்கரவர்த்திக்கு. ஏதாவது பலமான அதிர்ச்சிக்கு ஆளாயிருக்காரா? எனிஹவ், பேசிட்டு நிக்க நேரம் இல்ல. கால் பக்கம் பிடி. என் வண்டியிலே போலாம். நம்ம நர்சிங் ஹோம்க்கு அட்மிட் பண்ணணும். இப்ப எதுவும் சொல்றதுக்கு இல்ல. ரத்தம் நிறைய சேதமாயிருக்கு. 2 பேருமாக அழுங்காமல் சக்கரவர்த்தியை பிடித்து காருக்கு கொண்டு வந்த போது இரவு நேரம் 11 மணி. ஏதோ ஒரு மின்சார ரயிலின் ஓசை மட்டும் காதுக்கு வந்தது. நாயின் ஊளையொன்று நடுநாயகமாக கேட்டது. நர்சிங் ஹோமை சடுதியில் அடைந்து பரபரவென்று மற்ற நர்சுகள் உதவிக்கு வர 10வது நிமிடம் சக்கரவர்த்திக்கு தனியறை ஒதுக்கப்பட்டு ஆக்சிஜன் சிலிண்டர் பொருத்தி மூக்கில் குழாயை திருகி ட்ரிப்ஸ் ஏற்றுவதற்கான மற்ற முயற்சிகளை அதிவேகமாக தொடர்ந்தது. சுவாசத்தின் அளவை கவலையோடு கவனிக்கத் தொடங்கினார் டாக்டர் திலீப். ஆரம்பத்தில் ஏறுமாறான அளவுகள் பெரிய அளவில் கவலையை கொடுத்தது. வெளியே நின்றபடி யோசிக்கத் தொடங்கினான் நாகேஷ். படுக்க போகும்போது கூட நல்லாதானே இருந்தார் முதலாளி. அந்த பெண் உள்ள போன பின்னால்தான் இந்த விபரீதம் நிகழ்ந்திருக்கு. முதலாளியோட அலறலை தொடர்ந்து அவ வெளியே வந்திருக்கா. நாகேஷ் உள்கை. ராதிகா அடிக்கடி அங்கு வரமாட்டாள். சக்கரவர்த்தி தான் அவளை தேடி போவார். அதனால்தான் அவளை நாகேஷுக்கு தெரியவில்லை. நடப்புகளை பற்றி நாகேஷ் கேட்க மாட்டான். சொன்ன வேலைகளை உடனே செய்யும் விசுவாசமான ஊழியன் நாகேஷ். விடிய விடிய டாக்டர் அருகிலேயே இருந்தார். விடிந்து சற்று நேரத்திற்கெல்லாம் சுவாசம் ஒரு மாதிரி சீரடைய தொடங்கிவிட்டது. படிப்படியாக முன்னேறி சக்கரவர்த்தியின் நிலையோ ஒரு நல்ல தெளிவு உண்டாக தொடங்கியது. டாக்டர் முகத்தில் சந்தோஷ ரேகை படர வெளியே வந்தார். ஓ முதலாளி பிழைச்சிட்டாருப்பா. கூடுமான வரைக்கும் எந்த அதிர்ச்சியும் ஏற்படாம ஜாக்கிரதையா இனிமே பாத்துக்கணும். சரிங்க. அவரோட டாக்டருக்கு வேணும்னா தகவல் கூட வந்து கூட மாட உதவியா இருக்கட்டும். சரிங்க.
4 நாளைக்கு நர்சிங் ஹோம்லயே இருக்கட்டும், அப்புறமா டிஸ்சார்ஜ் பண்ணலாம். நீ போய் உன் வேலையை கவனி. நாகேஷ் புறப்பட்டான். அத்தியாயம் 12. அதே சமயம் போலீஸ் ஜீப் அந்த கண்மணி நகருக்குள் நுழைந்து கொண்டிருந்தது. அந்த வீட்டு வாசலில் சற்று சலசலப்பு. உள்ளே நுழைந்தார் நித்யானந்தம். அந்த அம்மா அழுது புலம்பிக் கொண்டிருந்தாள். சோக நாடகத்தில் ஒப்பாரி எனில் வேண்டுமென்றே மேலாக்கை நழுவவிட்டு போலீஸை சங்கடப்படுத்தி கொண்டிருந்தாள். என்னாச்சு? எங்க அந்த வேன்? மாமா கேரேஜை காண்பிக்க நெருங்கினார். விடிந்து கொண்டிருந்தது. காணாமல் போன அதே வேன் தான். ஆள் யாருமா? அதே கன்றாவி லட்டாட்ட இந்த சுந்தரி பிள்ளைய ராவோட ராவா லாவிட்டு போயிட்டானே. டேஷ் அவன், டேஷ் அவன் நாசமா போக. 10,000 கொடுத்து கொண்டாந்த அந்த சிறுக்கிய அந்த டேஷ் அவனோட டேஷை கொல்லி வைக்க. காதுகளை பொத்தி கொண்டார் இன்ஸ்பெக்டர். கேட்க முடியாத அளவு கெட்ட வார்த்தைகள். விவரம் தெரிந்து கொண்டு வேனுக்கு பக்கத்தில் வந்தார். அவன்தான், அவனேதான். எல்லா ஜன்னல்களும் திரை மூடி வேன் பூட்டப்பட்டிருந்தது. அதன் உள்ளே பிணம் இருப்பது தெரியாமல் செயல்பட்டு கொண்டிருந்தார் இன்ஸ்பெக்டர். அத்தியாயம் 13. ஒரு நொடி ஸ்தம்பித்து போனான் ஜேக்கப். இவள் சக்கரவர்த்தியின் மகளா? சக்கரவர்த்திக்கு இத்தனை நல்ல இதயம் உள்ள ஒரு பெண் உண்டா? நோ, இறக்கப்படாதே. இவள் உன் எதிரியின் மகள். இந்த நிமிடம் ஓரிடத்தில் நிம்மதியாக நீ நிற்க முடியாத அளவு இறக்க இறக்க ஓட செய்வது அந்த சக்கரவர்த்தி தான். உன்னை சிறைக்கு அனுப்பியது சக்கரவர்த்தி தான். உன்னை ஒரு கருவியாக பயன்படுத்தி கொண்டு இன்று பல லட்சங்களில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறான். கருவேப்பிள்ளையாக விசிறிவிட்டான். பா, எத்தனை பழிகள், எவ்வளவு துரத்தல்கள்! இந்த நிமிடம் நீ போலீஸ் கையில் சிக்கினால் முடிந்துவிடும் உன் அத்தியாயம். யார் காரணம்? சக்கரவர்த்தி. அவள் மகள், அவனது ஒரே வாரிசு. தற்சமயம் உன் கையில். வலிய உன் கையில் வந்து சிக்கிக் கொண்டிருக்கும் துருப்புச் சீட்டு. இந்த துருப்புச் சீட்டை வைத்துக்கொண்டு உன் ஆட்டத்தை துவங்கு. இந்த துருப்பு சீட்டை வைத்துக்கொண்டு உன் ஆட்டத்தை துவங்கு. சக்கரவர்த்தியை ஓட ஓட விரட்டத் தொடங்கு. டாக்ஸில ஏறுங்கண்ண. என்ன யோசனை? இந்த சமயத்துல உங்க வீட்டுக்கு போக வேண்டாம் சுந்தரி. ஏன் அண்ணன்? காரணத்தை அப்புறமா நான் சொல்றேன், நீ ஏறிக்கோ. அவளை ஏற்றி விட்டு தானும் ஏறிக்கொண்டதும் பாஸ்கரனின் நினைவு வந்தது. விடியும் வரை அவன் வீட்டில்தான் கழித்தாக வேண்டும். புரசவாக்கம் போப்பா. டிரைவர் டாக்ஸியை எடுத்தான். அண்ணா, சுந்தரி ஏதோ ஆரம்பிக்க டிரைவரை சுட்டி காட்டி எதுவும் பேச வேண்டாம் என்று சைகையால் அவளை தடுத்தான். சுந்தரி மௌனமானாள். புரசைவாக்கத்தை நெருங்கும் சமயம் இரவு மணி 2 ஆகிவிட்டது ஏறத்தாழ. பாஸ்கர் இருந்த தெருவை கண்டுபிடிக்க சற்று கஷ்டப்பட்டுதான் போனான் ஜேக்கப். வீட்டுக்கு முன்னால் டாக்ஸி நின்றதும் நாய்கள் அதிவேகமாக விலகி நின்று குலைக்கத் தொடங்கின. என்கிட்ட பணம் இல்ல டிரைவர், இந்த செயினை வச்சுக்கோ. சுந்தரியிடமிருந்து கழற்றி கொடுத்தான். நல்லதுதானா சார் இது? டிரைவர் சந்தேகத்தோடு கேட்டான். 4 சவரன் முகப்புல தங்க மாளிகையோட ஜிஆர்டிங்கிற ஹால்மார்க் இருக்கும், பாக்குறீங்களா? படபடப்போடு கேட்டாள் சுந்தரி. டாக்ஸி நம்பரை குறிச்சுக்கோங்க சார். டாக்ஸி நம்பரை குறிச்சுக்கோங்க சார். பணத்தோட வந்து செயினை நாளைக்கு வாங்கிக்கிங்க. சைதாப்பேட்டை ஸ்டாண்ட்ல தான் வண்டி நிற்கும். டாக்ஸி விலகியதும் கதவை தட்டினான் ஜேக்கப். அத்தியாயம் 14. சற்று நேரம் கழித்து உள்விளக்கு எரிய ஆண்குரல் வந்தது. யாரது? நான் தான் பாஸ்கர். ஜேக்கப். கதவு திறந்து கொண்டது. அட ஜேக்கப், என்ன இந்த நேரத்துல? எப்ப வெளியில வந்த? பின்னால் பார்வையை போட்டு முகம் மாறினான் பாஸ்கர். நான் உள்ள வர முதல்ல அனுமதி பாஸ்கர். ஓ சாரி, ப்ளீஸ் கம். வாமா சுந்தரி. சுந்தரி தயக்கத்தோடு உள்ளே நுழைந்தாள். பாஸ்கரனின் மனைவி பயமும் கேள்வியுமாக கண்கள் அலைவாய இவர்களை பார்த்தாள். பாஸ்கர் கதவை சாத்திவிட்டு ஹால் விளக்கையும் போட்டான். சொல்லு ஜேக்கப். நான் ஆபத்துல இருக்கேன் பாஸ்கர். எதையும் சொல்லக்கூடிய நிலைமையில இப்ப இல்ல. தப்பு தண்டா செஞ்சுட்டு தலைமறைவா இருக்கியா ஜேக்கப்? பாஸ்கரின் குரல் விசிறடித்தது. இல்ல பாஸ்கர், என்னை நம்பு. ஆனா கடுமையான முறையில பழி சுமத்தப்பட்டிருக்கா. போலீஸ் என்னை தேடிட்டு இருக்கு. என்னங்க? பாஸ்கரனின் மனைவி அவனை உள்ளே அழைத்தாள். இரு ஜேக்கப், வர. என்ன? அவங்கள உடனே வெளியில அனுப்புங்க. போலீஸ் தேடுற ஒரு ஆள், கூடவே ஒரு பொண்ணு வேற. அசிங்கமா இருக்குங்க. ஜேக்கப் என்னோட ஆதிகால சிநேகிதன் ஜானு. அசிங்க பிடிச்ச சிநேகிதம். நடுராத்திரியில குடும்பமா வாழற ஒரு நல்ல இடத்துல எதுக்காக இது மாதிரி அனாச்சாரம் பிடிச்சவங்க? நமக்கு நாளைக்கு வேண்டாத கேள்வி முறைகள்லாம் வரப்போகுது. அனுப்பிடுங்க அவங்கள. பாஸ்கர் வெளியே வந்தான். ஜேக்கப், தெரியும் பாஸ்கர், சிஸ்டருக்கு நாங்க இங்க தங்கறது பிடிக்கல. அவங்க கண்ணோட்டத்துல எந்த தப்பும் இல்ல. ஆனா ஒரு நிமிஷம் நான் சொல்றதை கேளு. மணி இப்ப 3. விடிய இன்னும் 3 மணி நேரம் கூட இல்ல. இந்த பெண்ணை பாதுகாக்கிற பொறுப்பு என்கிட்ட இருக்கு. யார் அது? என் சிஸ்டர்னு வச்சுக்கோயேன். சோ நாங்க இப்படியே ஒரு மூலையில உக்காந்துக்கிறோம்.
விடிஞ்சதும் கிளம்பி போயிடுவோம். ப்ளீஸ் பாஸ்கர், உதவி செய். ஓகே, தேங்க்யூ பாஸ்கர். நீ போய் படு. பாஸ்கர் மனைவியுடன் உள்ளே போனான். அவள் இறைந்து பேசுவது கேட்டது. ஜேக்கப் அதை பொருட்படுத்தவில்லை. அழகா எங்க வீடு இருக்கும்போது ஏன்னா இந்த அவஸ்தையெல்லாம்? என்ன நீ நம்புறியா சுந்தரி? ஏன் இந்த கேள்வி? உங்களை விட கண்ணியமான ஒரு ஆண் இருக்க முடியுமா? என் கற்பை காப்பாத்தின தெய்வமாச்சே நீங்க. அப்படின்னா நான் சொல்றதை கேளு. போலீஸ் என்னை தேடிட்டு இருக்கு. பதுங்க தான் அந்த கண்மணி நகருக்கு வந்தேன். நல்ல காலம், உன்னை காப்பாற்ற முடிஞ்சது. நான் ஒரு தப்பும் செய்யாம ஒரு அயோக்கியம் என்னை ஓட ஓட விரட்ட தொடங்கி இருக்கான். அவனுக்கு நான் பதில் சொல்லணும். பழைய நட்பெல்லாம் மறந்து போச்சு அவனுக்கு. அவனை இந்த உலகம் மறக்கணும். அதுக்கு நீ எனக்கு உதவுற. நானா? ஆமா. எந்த வகையிலன்னு பின்னால சொல்றேன். இப்ப நம்ம கையில பெரிய பலவீனம் பணம் இல்லாததுதான். செயினை கொடுத்தாச்சு. டிரைவரை தேடி போகும்போது மாட்டிக்கிட்டா? வளையல் இருக்கண்ண, அதை வித்து ஏதாவது செய்ய முடியுமா? சட்டன நெஞ்சு நெகிழ்ந்தது ஜேக்கப்புக்கு. சாக்கடையில் வைரம். இந்த தங்கத்தையா அந்த சண்டாளன் பெற்றெடுத்தான்? அவள் கைகளை பிடித்து கொண்டான். கண்ணீர் முத்தொன்று அவளது புறங்கையை தீண்டியது. அழாதீங்க அண்ணா, நான் முழு மனசோட தான் இதை சொல்றேன். ஒரு நிமிடம் தோன்றியது. செய்யாத குற்றத்தை ஒப்புக்கொண்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் விடலாமா என்று கூட. இந்த நல்ல பெண்ணையா பகடக்காயாக உருட்டி விளையாடப் போகிறோம்? விடியும் நேரம். தூங்கத் தொடங்கியிருந்தாள் சுந்தரி. பாஸ்கர் எழுந்து வந்தான். பாஸ்கர், எனக்கு பணத்தட்டுப்பாடு இருக்கு. இந்த வளையல்களை வித்து உதவி செய்ய முடியுமா? நான் வேஷத்தை உடனே மாத்தணும் பாஸ்கர். என்ன நம்பு பாஸ்கர். பாஸ்கர் ஜேக்கப்பின் தோலை தட்டி கொடுத்தான். எதிரில் சலூன் இருக்கு, இப்ப திறந்திருப்பான். முதல்ல தாடி மீசையை சுத்தமா எடுத்துரு. சீக்கிரம் வா. சில்லறையை பெற்றுக்கொண்டு சலூனை விரும்பினான் ஜேக்கப். திரும்பி வந்தபோது தாடி மீசை காணாமல் போயிருந்தது. இந்தா, இந்த வேட்டி சட்டையை போட்டுக்கோ. இந்தா, பணத்தை பிடி. அதில் 400 ரூபாய் இருந்தது. பாஸ்கர், வளையல்? நான் மார்வாடி இல்ல, நீயே வச்சுக்கோ. அந்த பொண்ணை சீக்கிரம் எழுப்பு. என் பொண்டாட்டி முடிக்கிறதுக்கு முன்னால இடத்த காலி பண்ணு. பாஸ்கர், உன் உதவிய. நன்றிக்கு நேரம் இது இல்ல ஜேக்கப். நட்புக்கு என்னாலான சின்ன உதவி. சீக்கிரம் புறப்படு. சுந்தரியை அவசரமாக எழுப்பினான். மாறிப்போயிருந்த அவனை ஆச்சரியமாக பார்த்தாள் சுந்தரி. 2 பேரும் தெருவை கடக்கும் வரை பார்த்துவிட்டு பெருமூச்சோடு கதவை சாத்தினான் பாஸ்கர். விடியல் ஆரம்பத்தில் பிரதான சாலைக்கு 2 பேரும் வந்தார்கள். அடுத்தது எங்கே என்று இன்னும் தீர்மானிக்காத நிலையில் ஓரிரு நிமிடம் ஜேக்கப் தாமதிக்க அவர்களை கடந்து போன அந்த ஆட்டோவில் பார்வையை போட்ட ஜேக்கப், ராதிகா என்று அலறிவிட்டான். அத்தியாயம் 15. டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்து விட்டார் சக்கரவர்த்தி. உடம்பு 3 நாட்களில் ஒரு நூல் போலாகிவிட்டது. அந்த சம்பவத்தை ராதிகாவின் ஆவி நினைத்த போது இன்னும் வியர்க்கத்தான் செய்தது. பேய் பிசாசு விஷயத்தை எல்லாம் அலட்சியப்படுத்தும் அவரையே ஒரு நொடி ஆட்டி வைத்து விட்ட சங்கதியாயிற்றே. டெலிஃபோன் ஒலித்தது. ஹலோ, சக்கரவர்த்தி ஹியர். நான் தான் ஜேக்கப் பேசுறேன் குரு. சட்டென பதட்டத்தில் நழுவ இருந்த ரிசீவரை அவசரமாக பிடித்து கொண்டு, நீ நீ எங்கிருந்து? இன்னும் ஜெயிலுக்கு போகல, வெளியிலேருந்து தான் பேசுறேன். நீ நீ வர முடியுமா இங்க? ஓ, தாராளமா முடியுமே. அதுக்குள்ள போலீஸுக்கு ஃபோன் பண்ணி முன்ன செஞ்ச மாதிரி ஏற்பாடு பண்ணி வைக்கலாம் என்னை பிடிக்க. ஜேக்கப், நான் என்ன சொல்றேன்னா, நீ சொல்றது இருக்கட்டும். சுந்தரின்னு உனக்கு ஒரு அழகான பொண்ணு இருக்கிறதா கேள்வி. பாவி, அதை பத்தி உனக்கு என்ன பேச்சு? இரு, அவசரப்படாத. அவ குரலை இப்ப கேட்கணுமா? பேசு. ஹலோ டாடி, நான் சுந்தரி பேசுறேன். கண்ணம்மா, நீ எப்ப வந்த? நான் ஆபத்துல இருக்கேன். ஐயோ, என்னை அடிக்காத. கத்தி கத்தி. ஐயோ சுந்தரி, என்னாச்சு உனக்கு? அட பாவி, அவளை எதுவும் செய்யாதடா சண்டாளா. என் சொத்து முழுக்க உனக்கு எழுதி வைக்கிறேன். சிரிப்பு சத்தம் வந்தது எதிர்முனையில். எந்த சொத்துக்களை? ரத்தன்லால் கிட்ட இருந்து திருடி கொடுத்த. நான் திருடி கொடுத்த வைரங்களை வித்து நீ சேர்த்த சொத்து தானே இத்தனையும். எனக்கு வேண்டாம் உன் சொத்துக்கள். உன் சுந்தரியோட கழுத்துல கத்தியால சின்னதா ஒரு கோடு போட்டேன். ரத்தம் ரொம்ப அழகா இருக்கு. மார்ல ஒரு ரத்த கோலம் போடட்டுமா? ஜேக்கப், உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், அவளை எதுவும் செஞ்சிடாத. நான் இப்ப அனுபவிக்கிற சொத்துல பாதி உள்ளதுதான். உன்னை வஞ்சனை செஞ்சு நான் ஆடின நாடகத்துக்கு இப்ப தண்டனை அனுபவிக்கிறேன். செய்யாத கொலைக்கு உன் மேல பழி சுமத்திட்ட. நீ உடனே புறப்பட்டு வா. சொத்துக்கள்ல ஒரு பகுதியை உன் பேருக்கு சாசனம் பண்ணி வைக்கிறேன். என் சுந்தரிய தயவு செய்து விட்டுரு. அடுத்த வார்த்தைக்கு பலமாக மூச்சு வாங்கியது. ரிசீவர் படக்கென்று கை நழுவ மறுபடியும் அள்ளி கொண்டார். ப்ளீஸ் ஜேக்கப். வாய் வார்த்தை போதாது மைடியர் சக்கரவர்த்தி.
கைப்பட எல்லா உண்மைகளையும் ஒரு லெட்டர்ல எழுதி கையெழுத்து போடு. நான் நிரபராதிக சட்டத்துக்கு நிரூபணமாகணும். செய்யறேன், உடனே செய்யறேன். உடனே என் மகளோட இங்க வா. ரிசீவரை வைத்து விட்டு நாகேஷ் ஓடி வந்தான். லெட்டர் ஹெட்டும் பச்சை பேனாவும் கொண்டா. வந்ததும் தடுமாறி தடுமாறி சகல உண்மைகளையும் எழுதத் தொடங்கினார். ஒரு நாள் குடிபோதையில் பெண் மோகத்தில் ராதிகாவை தேடி வந்த ரத்தன்லால் என்ற வைர வியாபாரி இரவு நேரத்தில் ஒரு பலவீனமான கணத்தில் அவள் மடியில் சாய்ந்து கொண்டே தன்னிடம் 4 கோடி ரூபாய் மதிப்புள்ள வைரக்கற்கள் இருப்பதாகவும் நாளை மாலை அதை வாங்க அகர்சந்த் வரப்போவதாகவும் சொல்லிவிட்டான். ராதிகா காலையில் தன் காதலன் சேக்கப்புக்கு தெரிவிக்க சேக்கப் தன் கூட்டாளி சக்கரவர்த்திக்கு சொல்ல திட்டம் உருவாகிவிட்டது. மாலை நேர அகர்சந்தாக சேக்கப் போய் தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டு வைரக்கற்களை கையில் எடுத்த நேரம் நிஜமான அகர்சந்த் உள்ளே நுழைய வைரக்கற்களோடு சேக்கப் எழுந்து ஓட ரத்தன்லாலின் அலறிய வாயை மறைந்து நின்ற சக்கரவர்த்தி தன் தோட்டாவினால் மூடினான். சக்கரவர்த்தியின் வீட்டில் வைரக்கற்களை வைத்துவிட்டு சேக்கப் வெளியே வர ஏற்கனவே சக்கரவர்த்தி போலீஸுக்கு போன் செய்து சேக்கப்பை மாட்டிவிட சேக்கப் கைதியானான். ரத்தன்லாலின் பிணத்தை வெகு சாதுரியமாக அப்புறப்படுத்திய சக்கரவர்த்தி காளி என்று செல்லமாக அழைக்கப்படும் தன் வீட்டு தோட்டத்தில் நாகேஷ் மூலம் அடக்கம் செய்து விட்டான். 3வது அத்தியாயத்தில் ஜோவை அனுப்பிய அதே இடம்தான். பிறகென்ன? விடுதலை அடைந்து சேக்கப் வெளியே வரும்போது நேராக ராதிகாவை சந்திப்பான். நிஜம் தெரிந்து தன்னை தாக்க வருவான். அதற்குள் உண்மை தெரிந்த 2 பேரையும் ஒழித்து விட வேண்டும் என்ற ராம்தாஸை அனுப்பினான். அதன் பிறகு நடந்ததுதான் தெரியவில்லை. எல்லாமே குளறுபடி. சகல உண்மைகளையும் எழுதி கொண்டிருந்தார் சக்கரவர்த்தி. அத்தியாயம் 16. அதே சமயம். தேங்க்யூமா, நான் சொல்லிக் கொடுத்ததுக்கு மேலேயே நீ அற்புதமா நடிச்சிட்ட. முகம் சிவக்க அவனையே பார்த்து கொண்டு நின்றாள் சுந்தரி. எங்க டாடி இவ்வளவு தூரம் மோசமானவரா இருப்பார்னு நான் கனவுல கூட நினைக்கல அண்ணா. அவர் முகத்துல விழிக்கவே எனக்கு பிடிக்கல. இல்லம்மா, அவர் எனக்கு துரோகம் செஞ்சிருக்கலாம். ஆனா உன் மேல உயிரையே வச்சிருக்கார். அதுல எந்த சந்தேகமும் இல்ல. புறப்படு, உங்க வீட்டுக்கு போறோம். நீங்க மட்டும் போங்க. ஏம்மா புரியாம பேசுறீங்களே? இந்த அளவு அன்னைக்கு வெகுளியா இருந்ததாலதான் உங்களை அவர் ஜெயிலுக்கு அனுப்பி வச்சார். 2 பேருமா போனா என்ன மீட்டுக்கிட்ட மறு நிமிஷமே உங்களை தீர்த்து கட்டினா ஆள் பலமா இல்ல அவர்கிட்ட. அதனால நீங்க மட்டும் தனியா போனா அவரோட உடமை நான் உங்ககிட்ட இருக்கன்னு பயம் தட்டும். உங்களுக்கு சேர வேண்டியதை எழுதி வாங்கிக்கிட்டு நீங்க திரும்பி வந்ததும் என்ன அவர்கிட்ட ஒப்படைக்கலாம் இல்லையா? அயர்ந்து போனான் ஜேக்கப். அண்ணன், இப்படிப்பட்ட ஒரு சமூக விரோதிக்கு மகளா நான் வாழத்தான் வேணுமா? ஒரு பிடி சோறு போட்டாலும் உங்க தங்கச்சியா கூடவே இருந்துட்டு போறேனே. நீங்க அதை விரும்பலையா அண்ணன்? நீ புறப்படுமா முதல்ல? வக்கீல் மல்லேஸ்வரனை போய் பார்க்கலாம். அங்க பேசிட்டு நான் சக்கரவர்த்தியை சந்திக்க போறேன். ஆட்டோ பிடித்து வக்கீல் மல்லேஸ்வரன் வீட்டு வாசலில் போய் இறங்கினார்கள். அறிமுகப்படுத்தி கொண்டே ஜெயிலர் தந்த கடிதத்தை இவன் கொடுத்த மறுநிமிடமே இவர்களை ஒரு பார்வை பார்த்துவிட்டு வேகமாக டெலிபோனுக்கு போனார். ஓடிப்போய் ரிசீவரை சேக்கப் பள்ளினான். போலீஸுக்கா சார்? நான் சொல்ற செய்திகளை முழுக்க கேட்டுட்டு அப்புறமா தேவையானா நீங்களே என்னை போலீஸ்ல ஒப்படைக்கலாம். லாயர் இவனை இமைக்காமல் பார்த்தார். பழைய கதை மறுபடியும் உப்பித்தான். அதை விடு, அந்த பொண்ணை என்ன செஞ்ச? கடத்தினியா, கொலை செஞ்சியா? அதை அவளே சொல்லட்டும் சார். ராதிகா உள்ளவா. ராதிகா வந்தாள். அத்தியாயம் 17. ராம்தாஸ் ஆவேசமாக அவளை நெருங்கத் தொடங்கினான். முதல் அத்தியாயத்தின் கடைசி வரிதான். அடுத்த அடியில் அவனது கூர்மையான கத்தி ராதிகாவின் வயிற்றுக்குள் நுழையும் அளவு நெருக்கமான சந்தர்ப்பம். அந்த சமயம்தான் முதல் நாள் மாலை வந்து உடனே திரும்பிய சௌத்ரி உள்ளே நுழைந்து கொண்டிருந்தான். வேனுக்கு சொந்தக்காரன். அவனை பார்த்துவிட்ட ராதிகா ஒரு வினாடி மகிழ்ச்சி முகபாவம் காட்ட குழம்பிய ராம்தாஸ் சட்டென பார்வையை திருப்ப நிலைமையை புரிந்து கொண்ட சௌத்ரி பளீரென ராம்தாஸின் மேல் பாய்ந்து விட்டான். அந்த திடீர் பாய்ச்சலை எதிர்பாராத தாஸ் நிலை தடுமாறி சாய்ந்துவிட கையில் இருந்த கத்தி விடுதலை பெற்றது. உடனே அதை அள்ளிக்கொண்டாள் ராதிகா. சௌத்ரியின் எக்கு பிடியில் இருந்தான் தாஸ். ஆனாலும் விடுதலை பெற்று விடுவான். எல்லா சண்டை பயிற்சிகளும் முறையாக கற்ற அவனுக்கு சௌத்ரி ஒரு கொசு. சௌத்ரியை வீழ்த்துவிட்டு மறுபடியும் பல மடங்கு ஆவேசத்தோடு தன்னை கொல்ல வருவான் என்று புரிந்துவிட்டது ராதிகாவுக்கு. அதற்கு முன் தான் முந்திக் கொண்டால் இந்த நொடியை வீணாக்க கூடாது. சரையலென கூரான கத்தியை தாஸின் வயிற்றுக்குள் சென்று மீள மறுபடியும் மார்பை விரும்பியது. ராம்தாஸ் கதை சடுதியில் முடிந்து போனது. சௌத்ரி இமைக்காமல் நின்றான். அப்படி ஒரு விபரீதத்தை அவன் எதிர்பார்க்கவில்லை. ராதிகா, சௌத்ரி, எனக்கு நீங்க தான் உதவணும். உங்க வேன்ல இந்த உடம்ப போட்டு எங்கேயாவது அடக்கம் பண்ணிடணும். ஆளுக்கு ஒரு புறம் பிடித்து ராம்தாஸை வேனின் பின்பக்கத்தில் கிடத்திவிட்டு சௌத்ரி நிமிர, இப்ப வேணாம் சௌத்ரி,
நீங்க வெளியில போயிட்டு கொஞ்ச நேரம் பொறுத்து வாங்க. அதுக்குள்ள இன்னொரு நாடகம் இங்க பாக்கி இருக்கு. சௌத்ரி போய்விட்டான். ஏற்கனவே பெண் குரலில் ஜேக்கப்பால் எனக்கு ஆபத்து என்று நான் பேசுற மாதிரியே போலீஸுக்கு தகவல் கொடுத்தது ராம்தாஸ் தான். கொஞ்ச நேரத்துல என்னை பார்க்க வருவார் ஜேக்கப். என்னை கொலை செஞ்சுட்டு ஜேக்கப் மேல பழிய போட தான் சக்கரவர்த்தியோட திட்டம். நான் தீர்மானிச்சேன். செத்த மாதிரி உடம்புல சிகப்பு மைய ஆங்காங்கே தடவிக்கிட்டு கொலை செய்யப்பட்ட மாதிரி நடு ஹாலில் படுத்துட்டேன். ஜேக்கப் வந்துட்டா நிலைமைக்கு பயந்து தப்பி ஓடட்டும்னு ஏன் திட்டம். பிறகு இதையெல்லாம் ஆதாரபூர்வமா தெரிய வைக்கலாம்னு. ஏன்னா வரப்போற போலீஸ் ஜேக்கப்பை சந்தேகப்பட்டு கவனம் ஜேக்கப் மேல திரும்பும். வேன் பத்தி யாருக்கும் அக்கறை இருக்காது. தாஸ் உடலை சுலபமா சௌத்ரி வந்த பின்னால அப்புறப்படுத்திடலாம்னு நினைச்சேன். ஆனா ஜேக்கப் வந்த உடனே போலீஸும் வர நிஜம் தெரியுமோன்னு பயப்பட ஆரம்பிச்சேன். வீட்டோட பின்வழியா ஜேக்கப் வாசலுக்கு போன நிமிஷத்தை பயன்படுத்தி ஓடிட்டேன். வந்து பார்த்த ஜேக்கப் என் பிணத்தை காணாம மிரண்டு போயிருக்கணும். மீதியை தான் அவரே சொல்லிட்டாரே. வேனை எடுத்துட்டு அலைஞ்ச கதை தான் அது. ஜேக்கப் எந்த குற்றத்தையும் செய்யல லாயர் சார். நான் தான் ராமதாஸை கொலை செஞ்சேன். சக்கரவர்த்தி வாயால நிஜத்தை வரவழைக்கத்தான் ஆவியா ஒரு பிரமையை உண்டாக்கி அவர் வீட்டுக்குள்ள நுழைஞ்சேன். கவசம் போட்டுக்கிட்டு என் திட்டம் இசை பிழகாம அப்படியே பழிச்சது. அதுவும் எல்லாத்தையும் ஒப்புக்கிட்ட சக்கரவர்த்தி. இதோ இந்த டேப்ல இருக்கு வாக்குமூலம். கடைசியா என் வாயிலிருந்து நெருப்பு வந்தப்ப ஆடி போயிட்டார் பாவம். அது பாஸ்பரஸுங்கிற ரசாயன பொருளோட ஜாலம்னு புரியல. நீளமாக பேசிய ராதிகா மூச்சு வாங்கினாள். என் மேல சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை நீங்க எடுக்கலாம். என் ஜேக்கப்பை எதுவும் செஞ்சிடாதீங்க சார். அவர் நல்லவர். கண்கள் கலங்க சொன்னாள் ராதிகா. இன்னொரு வேலை பாக்கி இருக்கு லாயர் சார். சுந்தரி குறுக்கே புகுந்தாள். எங்க டாடி கைப்பட எழுதின வாக்குமூலத்தை அல்லது ஸ்டேட்மெண்ட்டை வாங்கணும். கோர்ட்ல அதையும் ப்ரொடியூஸ் பண்ணினாதான் அண்ணனை முழுவதும் நிரபராதின்னு நிரூபிக்க முடியும். நான் சக்கரவர்த்தியை சந்திக்க போறேன். ஜேக்கப் நகர. நானும் வரேன் ஜேக்கப். சக்கரவர்த்திக்கு நிஜம் தெரியட்டும். சுந்தரி நீயும் வா என்றாள் ராதிகா. புறப்பட்டார்கள். இறுதி அத்தியாயம். முழு கதையையும் எழுதிய சக்கரவர்த்தி ஆயாசமாக சாய்ந்தார் படுக்கையில். வியர்வை ஊற்றெடுக்க தொடங்கியதும் மறுபடியும் நெஞ்சின் மையப்பகுதியில் சின்ன ஊசியால் நறுக்கென்று மாறி மாறி குத்துவது போலிருந்தது. நாகேஷ். என்ன முதலாளி? அந்த மாத்திரையை எடு. நாகேஷ் தந்தான். கண்ணாடி டம்ளரில் தண்ணீர் நிரப்பி கொடுத்தான். மாத்திரையை நாக்குக்கடியில் வைத்த நிமிடம், வா சேக்கப். எங்க என் சுந்தரி? சேக்கப் உள்ளே நுழைந்தான். சேக்கப் மௌனமாக நெருங்கினான். நீ கேட்டபடி எல்லாத்தையும் எழுதி வச்சிருக்கேன் சேக்கப். உன்னை மறந்து போனதுக்கு தெய்வம் எனக்கு நல்ல தண்டனை தந்தாச்சு. தயவு செஞ்சு சுந்தரியை என்கிட்ட ஒப்படைச்சிடு ராஜா. பத்திரத்தை அவன் கையில் சக்கரவர்த்தி ஒப்படைக்க பிரித்து பார்த்தான் சேக்கப். எல்லாமே தெளிவாக எழுதப்பட்டிருந்தது. கதவு பக்கம் திரும்பி, சுந்தரி உள்ளவாமா. ஆவலோடு பார்வையை கதவுக்கு பதித்த சக்கரவர்த்தி நுழைந்த உருவத்தை கண்டதும் திக்கென அதிர்ந்தார். ராதிகா. அதே வெள்ளை புடவை, கொலுசு சத்தம். சக்கரவர்த்தியின் பார்வை பளிச்சென மங்கி பின்னால் வந்த சுந்தரி கண்ணுக்கே தெரியவில்லை. இதயம் அதிவேகத்தில் குதிக்கத் தொடங்கியது. யார் பேசுவதும் காதில் விழவில்லை. ராதிகா பக்கத்தில் வருவது மட்டும்தான் புலப்பட்டது. நடு மார்பில் அசுர வேகத்தில் ஒரு கூர்ஸ் ஓடியது. காதில் சமுத்திரம் இறைந்தது. வாயிலும் மூக்கிலும் ரத்தம் புறப்பட்டது. சுவாசம் பட்டென நின்றது. ராதிகா தான் ஆவியல்ல என்று அவள் வாயாலே சொல்லியும் சக்கரவர்த்தி காதில் அதை விழவே இல்லை. சேக்கப்பை மறந்து போனார். உலகமும் அவரை மறந்துவிடும் இனி. அழும் சுந்தரியை அணைத்து சமாதானப்படுத்த தொடங்கினான் சேக்கப். கதை முற்றும். என்ன அன்பர்களே, கதை வாசிப்பு பிடிச்சிருக்கா? கதை கேட்ட அன்பர்களுக்கும் திரு தேவிபாலா அவர்களுக்கும் எனது அன்பான நன்றிகள். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த கதையில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பத்மஸ்ரீ. நன்றி.